ஓம் சாந்தி. 27/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவ தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் பகவானுடைய மகா வாக்கியத்தை ஆத்ம அபிமானி நிலையில இருந்து கவனமா கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, மாயா ராவணனின் சங்கத்தில் வந்து நீங்கள் அலைந்து திரிந்தீர்கள். நம்ம மாயாவோடைய ராவணன் இப்போ கூட நம்ம அதோட சங்கிலியில தான் மாட்டிட்டு இருக்கிறோம். அது எப்படியோ நம்மளை பிடிச்சி வச்சிருக்குது. அதோட சங்கத்துல வந்து தான் நம்ம என்ன பண்ணோம், பக்தியில அலைஞ்சு திரிஞ்சோம், கடவுளை தேடி அலைஞ்சு திரிஞ்சோம், காடு மேடு எங்க பார்த்தாலும் பகவானை தேடி அலைஞ்சோம். அதான் பாபா சொல்றார், நீங்க அலைஞ்சு தெரிந்தீங்க, தூய்மையாக இருந்த செடி தூய்மை இழந்து விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையா இருந்த செடி தான் இப்ப தூய்மை இல்லாம ஆயிடுச்சுன்றாரு. இப்போது மீண்டும் தூய்மை ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம தூய்மையா இருந்தவங்க தான் ஒரு காலத்துல தூய்மை இழந்துட்டோம், இப்ப திரும்பவும் தூய்மை ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. கேள்வி: ஒவ்வொரு குழந்தைக்கும் தன் மீது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது? தந்தைக்கு குழந்தைகள் மீது என்ன ஆச்சரியம் ஏற்படுகிறது சொல்லி பாபா கேக்குறாரு. நமக்கு நம்ம மேலேயே ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆச்சரியம் இருக்குது? அதே மாதிரி பாபாவுக்கும் நம்ம மேல ஒரு ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆச்சரியம் இருக்குதுன்னு சொல்லி கேக்குறாரு. பதில் சொல்றாரு பாபா, நாம் என்னவாக இருந்தோம், யாருடைய குழந்தைகளாக இருந்தோம், இப்படிப்பட்ட தந்தையிடமிருந்து நமக்கு சொத்து கிடைத்தது, அந்த தந்தையே மறந்து விட்டோம் என்பது குழந்தைகளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையிலே நமக்கு வந்து நம்ம எப்படி ஆனோம், கடவுளே நினைக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் நினைச்சா கொஞ்ச நேரம் மாயா வந்துட்டு வேற ஏதாவது புத்தி போகுது, கடவுளை நிரந்தரமா நினைக்க மாட்டோம். நம்ம முன்னாடி என்னவா இருந்தோம், தேவதையா இருந்தோம், பகவானுடைய குழந்தையா இருந்தோம். எப்பேற்பட்ட அப்பாட்ட இருந்து நமக்கு சொத்து கிடைச்சிது. ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப அவரே மறந்துட்டு உட்கார்ந்துருக்கிறோன்றது நமக்கே ஆச்சரியமா இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி இப்படி ஏழையா இப்படி வந்து இருக்கிறோன்றது நமக்கே இப்ப ஆச்சரியமா இருக்குது. ராவணன் வந்ததும் எவ்வளவு பனி மூடிவிட்டது பாருங்க, அந்த மேகம் சூழ்ந்துக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த மாயா ராவணன் வந்து பனி மாதிரி மூடிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. அதனால் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பு அனைத்துமே மறந்து விட்டது. ராவணன் அப்படியே மூடி மறைச்சிருச்சு. புத்தி இழந்தவங்கன்னு சொல்லுவாங்களா, புத்தி இழந்து உனக்குன்னா புத்தி கித்தி கெட்டு போச்சா சொல்லுவாங்க, அந்த மாதிரி புத்தியை கெடுத்து வச்சிருச்சு இந்த மாயா. அதனால நம்மளை படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பு எல்லாத்தையுமே மறந்து போயிட்டோன்னு சொல்றாரு. எந்த குழந்தைகளை நான் இவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றினேனோ, ராஜ்யபாகியத்தை கொடுத்தேனோ, அந்த குழந்தைகள் என்னை நிந்தித்து விட்டனர் என்பது பாபாவிற்கு குழந்தைகளை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. யாரை வந்து நான் உயர்ந்தவர்களா லட்சுமி நாராயணனா மாட்டிட்டு போனானோ, அவங்களே தான் ராஜ்ய பாக்கியம் அடைஞ்சு பாபா கொடுத்துட்டு போனாரு. அந்த குழந்தைகளே தான் வந்து என்னை வந்து கல்லில் இருக்கிறாரு, முள்ளில் இருக்கிறாரு, கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க, சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன நிந்தனை பண்ணிட்டோம் பாபாவுக்கு. அவங்கள பார்த்து பாபாவுக்கே ஆச்சரியமா இருக்குதான். நமக்கு வந்து நம்ம என்ன இப்படி ஆயிட்டோன்றது ஆச்சரியமா இருக்குது. அவருக்கு வந்து என்ன நம்மளையே மறந்துட்டு நம்மளே நிந்திச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. ராவணின் சங்கத்தில் வந்து அனைத்தையும் இழந்து விட்டனர். இப்ப எதனால நம்ம இழந்தோம்னா, அந்த சொல்லுவாங்கல்ல, சேருவார் சேர்க்க சரியில்லைன்னா வீணா போயிடுவாங்கட்ட, அந்த மாதிரி நம்ம சேர்ந்த சேர்க்கையே சரியில்லை. 2500 வருஷம் அந்த மாயாவோட ராஜ்யத்துல வந்து மாட்டிக்கிட்டு எல்லாருமே இப்படி ஆயிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. என்ன யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. வரிசை கிரமத்தில் முயற்சிக்கேற்ப ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தன்னை தான் பார்த்து அதிசயப்பட்டு கொண்டிருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப வரிசை கிரமமா நம்மளே பார்த்து அதிசயப்பட்டுட்டு இருக்கிறோம். என்னன்னா, நாம எவ்வாறு இருந்தோம், யாருடைய குழந்தைகளா இருந்தோம், உண்மையில் பாபாவிடமிருந்து சொத்து கூட கிடைத்திருந்தது, பிறகு எப்படி மறந்து விட்டோம் சொல்லி நம்மளே அதிசயப்பட்டுக்கிறோம். நாம் தான் சதோ பிரதானமாக உலகத்துல முழு உலகத்திற்கும் அதிபதியாக இருந்த ஒரு காலத்துல ரொம்ப தூய்மையான உலகம், முழு உலகமுமே சொர்க்கமா இருந்தது. அப்ப உலகத்துக்கே அதிபதியா பாபா நம்மளை ஆக்கியிருந்தாரு. மிகவும் சுகமுடையவராக இருந்தோம் நம்ம. பிறகு நாம் படியில் இறங்கி விட்டோம் சொல்லி பாபா சொல்றாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏணிப்படி சித்திரம் பார்த்தாலே தெரியும் நம்ம எப்படி இறங்கி வந்தோன்ட்டு. 16 கலையிலேருந்து அப்படியே 14 கலை குறைஞ்சு அப்புறம் 8 கலை துவாபரயுகத்துலேருந்து ரெட்டை கிரீடம் இருந்தது, ஒற்றை கிரீடமா தூய்மை இழந்துட்டோம். அப்ப வெறும் ராஜாவா இருந்தோம்.
அப்படி அப்படியே குறைஞ்சி இப்போ கடைசி பிறவியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும். ராவணன் வந்ததும் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பை நாம் மறந்துவிடும் அளவிற்கு மூடு பனி வந்து விட்டது. இந்த ராவணன் வந்ததும் என்ன ஆயிடுச்சு, நம்ம வந்து கடவுளையே மறந்து அவரோட படைப்பையும் மறந்து நம்ம யாருன்றதையும் மறந்து விடும் அளவுக்கு மூடு பனியே வந்துடுச்சு சொல்றாரு. மூடு பனியில் மனிதர்கள் வழியை மறந்து விடுகிறார்கள் அல்லவா. மூடு பனி எதுக்கு உதாரணம் சொல்றாருன்னா, திடீர்னு பனி மூடிச்சுன்னா அந்த போற வழியே தெரியாது. நம்ம எங்க வந்தோம் எப்படி போக போறோம் ஒண்ணுமே தெரியாம மனிதர்கள் குழம்பி போயிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து வந்த வழியை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆகவே நாம் கூட நம்முடைய வீடு எங்கே இருக்கிறது, நாம் எங்கே வசித்தவர்கள் என்பதை மறந்து விட்டோம். நம்மளும் எங்கேருந்து வந்தோம், நம்ம எங்க ஒரு காலத்துல வசிச்சோம், சாந்தி தாமத்திலேருந்து வந்தோம், சொர்க்கத்துல வாழ்ந்தவங்கன்றதையே மறந்துட்டோம். இப்போது என்னுடைய குழந்தைகள், இவர்களுக்கு நான் இன்றிலிருந்து 5000 வருடத்திற்கு முன் ராஜ்ய பாக்கியம் கொடுத்து விட்டு சென்றேன். மிகவும் ஆனந்தத்தில் இருந்தனர். அந்த பூமி எப்படி ஆகிவிட்டது என்பதை பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ பாபா பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னுடைய குழந்தைகள் இவங்களுக்கு தான் நான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி லட்சுமி நாராயண ஆக்கி ராஜ்ய பாக்கியத்தையே கொடுத்துட்டு போனேன். ரொம்ப ஜாலியா இருந்தாங்க குஷியா. அந்த பூமி இப்ப எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாராம். எப்படி ராவண ராஜ்யத்தில் வந்து விட்டனர், எப்படி இந்த உலகம் பாருங்க இப்ப எவ்வளவு மோசமா இருக்குது. எங்க பார்த்தாலும் அந்த 5 விகாரத்துல பீக்கில் ஆடிட்டு இருக்குது. உலகமே மோசமாயிட்டு இந்த தீக்கிரை ஆயிட்டு இருக்குது. இந்த இதெல்லாம் வெட்டி காடு மேடெல்லாம் வெட்டி மரத்தெல்லாம் வெட்டி மாடி மாடியா கட்டி மனுஷன் என்ன பண்றான், மனுஷன் அவன் வாழறதுக்காக மற்றவங்களையும் கொலை செய்யறது எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. இப்படி ஆக்கினது யாருன்னு சொல்லி பாபா பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படி வந்துட்டாங்க ராவண ராஜ்யத்துல, வேறு தேசத்தில் நிச்சயம் துக்கம் தான் கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாங்க. மாற்றான் தேசத்துக்கு போனா கண்டிப்பா துக்கம் தான் கிடைக்கும். எவ்வளவு நீங்க அலைஞ்சிங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இப்ப இந்த ஜென்மத்துல அலையில, நம்ம பல பிறவிகளா அலைஞ்சு அலைஞ்சு கடவுளை தேடிட்டு இருக்கிறோம். மூட நம்பிக்கையில் தந்தையை தேடி கொண்டிருந்தீர்கள். மூட நம்பிக்கையில போய் கல்லுலும் முள்ளெல்லாம் தேடிட்டு இருந்தோம். தலையெல்லாம் முட்டிக்கணும், மோதிக்கணும். எனக்கு காய்ச்சி கொடு, நீ எங்க இருக்கிற, நீ வந்தா நான் உன் கூட வந்துடுறேன்லாம் சொல்லி அழுதோம். ஆனால் எங்கே கிடைப்பார், யாரை கல்லிலும் முள்ளிலும் இருப்பார்ன்ட்டு சொல்லிட்டாங்களோ அவர் பிறகு எப்படி கிடைப்பார் சொல்லி பாபாவே கேக்குறாரு. கல்லுல இருக்கிறாரு முள்ளுல இருக்கிறாருன்னா அப்புறம் அந்த மாதிரி தவறா சொல்லிட்டா அப்புறம் எப்படி கிடைப்பாரு உங்களுக்கு, அவர் கல்லுலையா இருக்கிறாரு. உங்க அப்பா கல்லுன்னு சொன்னா யாராவது கோவப்பட மாட்டாங்க. நம்மளே இப்ப நீ கல்லா, உன் மனசு என்ன கல்லான்னு சொன்னாலே நமக்கு கோவம் வந்துடும். உங்க அப்பாவே கல்லுன்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும். இறைவன் போய் கல்லுல இருக்கிறாரு முள்ளுல இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி கிடைப்பாருன்னு சொல்லி சொல்றாரு. அரை கல்பமாக நீங்கள் அலைந்து அலைந்து களைத்து விட்டீர்கள். அரை கல்பமா 2500 வருஷமா நம்ம காடு மேடு திரிஞ்சு கடவுளை தேடி தேடி அலைஞ்சு களைச்சு போயிட்டோம். அதனாலதான் ஆத்மால சக்தி குறைஞ்சு போய் இப்ப வாழ தைரியம் கூட இல்லாத அளவுக்கு ஆத்மா இருக்குது. ஆனா கடவுள் எந்த அளவுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணி ஃபுல் பேட்டரியில 16 கலை சம்பூர்ணமாக்கிட்டு ஆத்மாவை பிரகாசமாக்கிட்டு போனாரோ, அந்த ஆத்மா ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இப்ப இருக்குது. ஏன்னா பக்தியில தேடி தேடி அலைஞ்சு கடவுளும் கிடைக்கல, ஓயாத துக்கம். எங்க வீட்டுக்கு வந்தா வீட்லயும் பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. ஏன்னா இந்த 5 விகாரத்துல மாட்டிக்கிட்டு கூண்டுல இருக்கிற கிளி மாதிரி அடைஞ்சு போய் இப்பயும் ஆத்மா இந்த உடம்புக்குள்ள மாட்டிட்டு முழிக்குது. எப்படி போனோம்னு தெரியல. அந்த மாதிரி மூச்சிட்டு இருக்கிற நேரத்துலதான் பாபா வராரு. தன்னுடைய அறியாமையின் காரணமாக ராவண ராஜ்யத்துல எவ்வளவு துக்கத்தை அடைந்திருக்கிறீர்கள். நமக்கு அறிஞ்சிக்கல, நம்ம வந்து ஆத்துமா மூன்றாவது கண்ணை தெரிஞ்சுக்கல. அதனாலதான் புரிஞ்சுக்காதனால ராவண ராஜ்யத்துல ரொம்ப துக்கத்தை அடைந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் உடம்பு இல்லை, நான் ஆத்மா, பல பிறவி எடுத்து இந்த உடல்ல இருக்கிறேன். என்னுடைய அப்பா தான் கடவுள்ன்ட்டு தன்னை அறிந்தாலே அவரை அறியலாம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த தன்னை அறியாத காரணத்தினாலதான் இந்த ராவண ராஜ்யத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் சொல்லி பாபா சொல்றாங்க. பாரதம் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு ஏழையாகி விட்டது. அதுவும் முக்கியமா பாரதம் தான் பக்தி மார்க்கத்துல ஏழையாகிடுச்சு. பாபா குழந்தைகளை பார்க்கும்போது பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு அலைகின்றார்கள் என்ற எண்ணம் வருகிறது. பாபா இப்ப எல்லாரையும் தான் பாக்குறாரு, எல்லாரும் அவருடைய குழந்தைகள் தான். அவங்க பாக்குறாரு பக்தி மார்க்கத்துல பாருங்க எப்படி அலையறாங்க. மலையா போறாங்க, அங்க கோயில் அந்த கோயில் இந்த கோயில்னு கால் வலிக்க கஷ்டப்பட்டு போய் போய் கடவுளை தேடுறாங்க. எவ்வளவு அலையறாங்கன்னு பாபாக்கு கஷ்டமா இருக்குது. அரை கல்பம் பக்தி செய்தீர்கள் எதற்காக சொல்லி பாபா கேக்குறாரு. 2500 வருஷம் பக்தி தான் செஞ்சோம் இல்லையா. கோயில் கோயிலா ஏறி அலைஞ்சோம், தவம் ஜபம் என்னென்ன யாகம் வளர்த்தணும், என்னென்னவோ செஞ்சு கடவுள் அடையணும். காட்சியாவது கிடைப்பாரா, வருவாரா, நேர்ல வருவாராலாம் தேடிட்டு இருந்தோம்.
எதுக்காகனா பகவானை சந்திப்பதற்காக தானே. பக்திக்கு பிறகுதான் பகவான் பலனை கொடுக்கின்றார். ஆனா பக்தி செஞ்சாதான் கடவுளே வந்து பலனை கொடுக்கறாரு. ஆனா அவரு நேர்ல வந்து காட்சியெல்லாம் கொடுக்கறது இல்ல. அவர் நேராவே வராரு, ஒரு உடல்ல வராரு. ஆனா அவரை கண்டுபிடிக்க மாட்றாங்க. நேர்ல வந்து ஒரு உடல்ல வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளையே மாத்துறாரு. அவரை மாதிரி மாத்துறாரு. அவருடைய குழந்தை தானே, அதனால அவர் லெவலுக்கு நம்மளை மாத்துறாரு. என்ன கொடுக்கின்றார் அது யாருக்குமே தெரியாது. கடவுள் வந்து பலனை கொடுக்கறாரு. ஆனா என்ன பலனை கொடுக்கறாருன்ட்டு யாருக்குமே தெரியாது. முற்றிலும் முட்டாளாக ஆகிவிட்டனர். நாம் என்னவாக இருந்தோம், பிறகு எப்படி ராஜ்ய பாக்கியத்தை அடைந்தோம், முட்டாளா ஆயிட்டாங்க. நம்ம எப்படி முதல்ல இருந்தோம், அப்புறம் எப்படி ராஜ்ய பாக்கியத்தை அடைந்தோம், பிறகு எப்படி ஏணிப்படியில் கீழே இறங்கி இறங்கி ராவணன் சங்கில மாட்டிக்கிட்டோம் என்பது அனைத்தும் புத்தியில் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரும் இப்ப மறந்துட்டீங்க. ஆனாலும் நீங்க உங்களை ஞாபகப்படுத்திக்கணும். நான் முதல்ல என்னவா இருந்தேன், அப்புறம் எப்படி நான் ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சேன், எப்படி அப்புறம் இறங்கி இறங்கி ராவணனோட அந்த ஐந்து விகாரத்துல மாட்டிக்கிட்டு எப்படிலாம் நான் சிக்கிக்கிட்டேன்றதெல்லாம் அடிக்கடி புத்தியில ஓடிக்கிட்டே இருக்கணும்ன்றார் பாபா. அளவு கடந்த துக்கம் இருந்தது. முதல் நீங்கள் அளவு கடந்த சுகத்தில் இருந்தீர்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பூலோகத்துல நடிக்க வரும்போது அளவே இல்லை, அவ்வளோ சுகத்துல இருந்தோம். மாளிகைகள், அப்படியே ஒரே சுகம்தான். சொல்லுவாங்கல்ல, காட்டுல மழை பெய்யுதுன்னு, அந்த மாதிரி எல்லா சுகமும் நம்ம தான் அனுபவிச்சோம். மாளிகை என்ன, வீடு வாசல் என்ன, எல்லாருமே உறவினர்கள் என்ன, எல்லாரும் அன்பா பாசமா, அந்த மாதிரி ஒரு உலகம் சொர்க்கத்துல நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம். தங்களுடைய ராஜ்யத்தில் எவ்வளவு சுகம் இருந்தது, பிறகு வேற்று ராஜ்யத்தில் எவ்வளவு துக்கம் இருக்கிறது என்பது ஆங்கிலேயரின் ஆட்சியில் நாம் எவ்வளவு துக்கத்தை அடைந்தோம் என அந்த மக்கள் நினைப்பது போல மனதில் வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப பாருங்க, நம்ம ராஜ்யத்துல சொர்க்கத்துல எவ்வளவு ஜாலியா இருந்தோம். இப்ப நம்ம அப்படியே அரைக்கல்பம் வேற்று ராஜ்யத்துல ராவண ராஜ்யத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். எதை மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா, பாரதத்துல ஆங்கிலேயர் வந்து புடிச்சுக்கிட்டு எப்படி துக்கத்தை கொடுத்தாங்க அந்த மக்களுக்கு, அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க. ஐயோ, நம்ம ராஜ்யத்துல நம்ம நல்லா இருந்தோமே, இப்ப ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்துறாங்களேன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்கள் உணர்ந்துட்டு திரும்ப சுதந்திரம் வேணும்ட்டு போராடினாங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்க இப்ப மனசுல நினைக்கணும், நான் திரும்ப ராம ராஜ்யத்துக்கு போனோம், இந்த ராவண ராஜ்யம் எனக்கு வேணாம், நான் எவ்வளவு ஜாலியா சுகமா சொர்க்கத்துல வாழ்ந்தேன், எல்லாரும் எவ்வளவு அன்பா பாசமா, தங்க மாளிகை வைர வைடூரியங்கள் நிறைந்த உலகம் எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சது. எல்லாரும் அங்க வந்து 5 தத்துவங்கள் கூட சீற்றம் அடையாது. அங்க வந்து ஒரு கோர்ட்டோ ஜெயிலோ எதுவுமே கிடையாது. தவறுகளே நடக்காது. 5 விகாரமே அங்க கிடையாது. ஒரு கொசு கூட இருக்காது. அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போகணும், நான் ஏன் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கணும்னு சொல்றாரு பாபா. எப்படி அந்த மக்கள் நினைச்சாங்களோ அந்த மாதிரி நீங்க இப்ப நினைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எங்கேயாவது ஒரு வீரம் வருதா உங்களுக்கு, அப்படியே இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்றாரு. இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், உள்ளுக்குள் நாம் யாராக இருந்தோம். இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் பாபா கிட்ட. உள்ளுக்குள் நாம் யாராக இருந்தோம், யாருடைய குழந்தைகளாக இருந்தோம் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம ஒரு காலத்துல யாரா இருந்தோம், நம்ம யாருடைய குழந்தை, நம்ம ஈஸ்வரனுடைய குழந்தைன்றத ஞாபகம் வரணும். பாபா நமக்கு முழு உலகின் ராஜ்யத்தை கொடுத்தார். ஒரு காலத்துல பாபா நம்மளை இதே மாதிரிதான் படிக்க வச்சு நம்மளை பெரிய ஆளாக்கி சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விட்டாரு. அப்படியேதான் சொல்றாரு. கண்ணிமைக்கும் நேரத்துல முடிஞ்சிரும், எப்ப முடியும் தெரியாது, விநாசம் வந்துடும், டக்குன்னு எல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா இப்ப எல்லாமே திடீர்னு தான் நடக்குது. இப்ப கூட ஏதோ வந்து ஒரு ஐடில கொலாப்ஸ் ஆயிடுச்சு மைக்ரோசாஃப்ட், அதனால உலகமே ஸ்தம்பிக்குது. அந்த ஏரோப்ளேன் கிராஷ், ஏரோப்ளேன்லாம் இயங்க முடியல, எதுவுமே இயங்க முடியல, பேங்க்லாம் இயங்காதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு இதனால முழு உலகமுமே பாதிப்படையுது. இது மாதிரிதான் வந்து எது வேணாலும் திடீர்னு நடக்கும். அதனால ஒழுங்கா படிக்கணும்ன்றார் பாபா. இப்ப டைம் நமக்கு கிடைக்கும் போதே பாபா நினைச்சுக்கணும், ஒழுங்கா முரளி படிக்கணும். ஏன்னா நம்ம கடைசியா அதை தான் எடுத்துட்டு போறோம். ஞானத்தையும் இந்த உடல் நம்ம எடுத்துட்டு போறது கிடையாது. நம்ம மனசு புத்தி சம்ஸ்காரம் மட்டும் தான் நம்ம கூட வரப்போகுது. நம்ம பாபாவோட நினைவு எவ்வளவு நம்ம அலங்கரிச்சுக்கிட்டோம், எவ்வளோ தெய்வீக குணங்கள் சக்திகளால அலங்கரிச்சிட்டோமோ அதோட தான் நம்ம போக போறோம். பாருங்க, இது உங்களுக்கு எப்பயுமே ஞாபகத்துல இருக்கணும். பாபா எப்படி உலகின் ராஜ்யத்தை கொடுத்தார், பிறகு எப்படி நாம் ராவண ராஜ்யத்துல இறுக்கமாக இப்போ கட்டப்பட்டு இருக்கிறோம். அது ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி மாதிரி நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். எவ்வளவு துக்கத்தை பார்த்திருக்கிறோம், எவ்வளவு அழுக்கான கர்மங்களை செய்திருக்கிறோம்.
சிருஷ்டி ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்து கொண்டிருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாங்க. இந்த ராவண ராஜ்யத்துல வந்து நம்ம ஒரே துக்கம்தான் இல்லையா? தினம் தினம் இந்த உடல் தான் நாமன்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் இறக்குறாங்களா, உடனே எல்லாம் போயிட்டாங்கன்னு அழறது. அவங்க அடுத்த பாட்டு நடிக்க போயிட்டாங்க. நம்ம என்னமோ எல்லாரையும் அப்படியே இன்னும் 10,000 வருஷம் அதே உடல்ல எல்லாரும் அதிலேயே வாழ முடியுமா? உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம். பாருங்க எவ்வளவு ஒரு அஞ்ஞானம். நம்மளும் போக தான் போறோம், எல்லாரும் போக தான் போறாங்க. ஆனா ஒரு அஞ்ஞானம், ஒரு அறிவே இல்லாம இப்பதான் நமக்கு எல்லாம் புரியுது. நம்ம என்ன இந்த அளவுக்கு மடத்தனமா இருந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம அந்த தேக உணர்வை விட முடியல பாருங்களேன். பற்று வந்து அவ்வளோ பற்று, அந்த உடல் மேலயும் பற்று, உறவினர்கள் மேல பற்று வச்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவு அழுக்கான கர்மங்களை கூட நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தெரியுது இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சே கூட அந்த தவறை செய்யறோம். அதெல்லாம் வந்து இப்ப பாபா புரிய வைக்கும் போது தான் நமக்கே புரியுது. சிருஷ்டி ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் வீணாயிட்டே போகுது உலகம் சொல்லி சொல்றாரு. மனிதர்களுடைய சம்ஸ்காரம் ஒவ்வொரு நாளும் குற்றமுடையதாக கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் குழந்தைகளுக்கு நினைவில் வர வேண்டும். பாருங்க நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னா, நம்ம இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய வேர் பகுதியில இருக்கிறோம். நம்ம மாறினாதான் உலகமே மாறும். நம்ம தவறு பண்ணனா உலகமே தவறு பண்ணிட்டே இருக்கோம். அதனால இப்ப மனுஷங்களோட சம்ஸ்காரம் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது. நியூஸ் பார்க்கவே முடியல, அவ்வளவு மோசமான செய்திகள்லாம் வருது. அப்ப பாருங்க, நம்ம நம்ம இங்க வந்து வேர் பகுதியில நம்ம மாறணும். பாபா நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. நம்ம மாற மாற உலகமும் மாறிடும். குழந்தைகளுக்கு இதெல்லாம் நினைவில் வர வேண்டும் சொல்லி சொல்றாரு. இவர்கள் தூய்மையான செடிகளாக இருந்தனர். அவர்களுக்கு ராஜ பாக்கியத்தை நான் கொடுத்தேன். ஆனால் அவர்கள் என்னுடைய தொழிலையே மறந்து விட்டனர் என்பதை பாபா பார்க்கின்றார். ஒரு காலத்துல நம்ம தான் தூய்மையான செடிகளா இருந்தோம். ராஜ்ய பாக்கியத்தையே கொடுத்தாரு. ஆனா நம்ம பிறப்பிறப்புல வந்து மறந்து போயிட்டோம். பாபா பாக்குறாரு. இப்போது மீண்டும் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற விரும்பினால் தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஒரே வழிதான், ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யணும். காலை முதல் சாயங்காலம் வரை நாம் வந்து கர்மேந்திரியங்களுக்கு தர்பார் நடத்தணும். அந்த கண், காது, மூக்கு, வாய், கை கால்லாம் என்ன செய்யுதுன்றதை செக் பண்ணும் பிரதர். ஒரு பகவான் பாய் பிரதர் வந்து சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், தர்பார் நடத்தணும். காலையிலே நம்ம வந்து கண்ணு ஒழுங்கா உன்னுடைய காரியத்தை செய், பாபா மட்டும் பாரு. காது வந்து நல்ல விஷயங்களை மட்டும், பாபாவுடைய ஞானத்தை மட்டும் தான் கேட்கணும். வாய்னா பாபாவுடைய ஞானத்தை தான் பேசணும், நல்ல விஷயங்களை தான் பேசணும். வாய் வந்து வரம்பு மீறி எதையும் பேசக்கூடாது. அடுத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது. சகோதர ஆத்மாக்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது. கை கால்லாம் ஒழுங்கான நெறியில் இருக்கணும். தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. சென்டருக்கு போகணும், இல்லை வீட்டுக்கு போகணும். மற்ற இடங்களுக்கு எல்லாம் போகக்கூடாது. அது மாதிரி கண்ணு வந்து தேவையில்லாத அந்த ஃபோனில் எல்லாத்தையும் பார்க்கறது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது. பாபா மட்டும் தான் பார்க்கணும். பாபா தான் நமக்கு புத்தியில் ஸ்டோர் ஆகிருக்கணும். பாபா விஷயங்கள் மட்டும் தான் பார்க்கணும். இது மாதிரி நம்ம கர்மேந்திரங்களை ஒழுங்குபடுத்தணும். மனசு புத்திக்கு கூட சூட்சும கர்மேந்திரங்கள், அதுவும் நம்ம வந்து மனசு புத்தியில தேவையில்லாத எண்ணங்கள் ஓடக்கூடாது. இந்த மாதிரி மாறினாதான் நம்ம கடைசியா பாபா நினைவுல இந்த உடலை விட்டு போக முடியும். பாபா சொல்றார், என்னை நினைச்சாதான் நீங்க திரும்ப சதோ பிரதானமா மாற முடியும். ஆனால் நினைப்பதே கிடையாது. பாபா சொல்றாரு, நினைக்கிறதே கிடையாது, நான் என்ன செய்யறது? அடிக்கடி பாபா நாங்கள் மறந்து விட்டோம்ட்டு சொல்றீங்க. அட, நீங்கள் நினைவு செய்யாவிட்டால் பாவம் எப்படி விலகும் சொல்லி பாபா கேட்கிறாரு. என்னை நினைச்சாதான் பாவம் போகும். அப்புறம் வந்து குத்துது, குடையுது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, உடம்பு வலிக்குது, நோய் வந்துருச்சுன்ட்டு புலம்புறீங்கல்ல. என்னை நினைச்சாதானே இதெல்லாம் போகும். பாவம் போகணும். போகலன்னா எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். பாபாவை நினைச்சா பாவம் போயிடும். பாபாவை நினைக்கலன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சு, இங்க வேதனையெல்லாம் அனுபவிச்சு போக வேண்டியதா இருக்கும். அதனால என்னை நினைங்க குழந்தைகளை அத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கிறாரு. ஒரு முறையிலையும். ஒன்று, நீங்கள் விகாரங்களில் விழுந்து தூய்மை இழந்து விட்டீர்கள். பெரிய தப்பு நீங்க பண்ணது என்ன தெரியுமா? விகாரங்கள்ல போய் தூய்மை இழந்துட்டீங்க. பிறகு பாபாவைய நிந்திச்சிட்டீங்க. பாபா வந்து அங்க இருக்கிறார், கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாருன்ட்டு சொல்லிட்டீங்க. மாயாவின் சங்கத்துல வந்து இந்த அளவுக்கு நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் உங்களை ஆகாயத்துல ஏற்றி வைத்தாரோ அவரை போய் கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாகி கொண்டு வந்து விட்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மாயாவுடைய சங்கத்தில் நீங்கள் இது போன்ற காரியத்தை செய்து விட்டீர்கள். யார் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணீங்க? மாயா கூட சேர்ந்து இதை மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் ரைட்டு. இந்த உலகத்துல வாழறதுக்கு அதுதான் தகுதியானது. ஊரோட ஒத்து வாழணுன்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாரு கூடயும் சேர்ந்து நம்ம சரீரத்தினுடைய அப்பா அம்மா சொன்னா அது ரைட்டு.
அவங்க சொல்றாங்களா அதுதான் கரெக்டுன்னு நம்பிட்டோம். ஆனா அவங்களே தவறு தான் பண்ணிட்டாங்க. இப்படியே தான் நம்ம சம்ஸ்காரம் கெட்டு போய் இப்ப கடைசி பிறவில வந்து நிக்கிறோம். இப்ப பாபா வந்து சொல்லும்போது தான் ஆத்மா தனது சுய தர்மத்தையே இழந்து போய் தேக உணர்வுல வந்து எவ்வளோ தவறு பண்ணிடுச்சு. அந்த பாவத்துக்கான தண்டனை தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பாபா இதுல இருந்தெல்லாம் விடுவிக்கணும்னா என்ன நினைங்க குழந்தைகளேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் நினைச்சாதான் தவறு நடக்காது. அதனாலதான் சொல்றாரு, இவை புத்தியில் வர வேண்டும் அல்லவா. இதெல்லாம் புத்தியில வரணும் இல்லையா. ஒரேடியாக கல் புத்தி ஆகக்கூடாது. அப்படியே ஒரேடியா காதை மூடிக்க கூடாது. என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், பாபா சொன்னா கேட்க மாட்டேன்ட்டு முரளி எந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறது. கல் புத்தியா இருக்கக்கூடாது. தோசை கல்லு, கல் புத்தினா தோசை கல்ல நீங்க வந்து தண்ணி தெளிச்சீங்கன்னா அப்படியே எவாப்ரேட் ஆயிடும். அப்ப வந்து நீங்க பாபா என்ன ஞானம் சொன்னாலும் இன்னைக்கு கேட்போம், உடனே மறுநாளே எவாப்ரேட் ஆயிடும். ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது பாபா என்ன சொன்னாருன்ட்டு. திரும்ப திரும்ப அதை படிக்கணும். படிச்சாதான் நமக்கு வந்து ஓ பாபா இப்படி எல்லாம் நமக்கு சொன்னாரு, ஞாபகப்படுத்துறாரு. நீங்க தான் தேவதையா இருந்தீங்க, அப்புறம் நீங்க இப்படி ஆயிட்டீங்க, அப்ப என்ன நினைங்கன்றாரு. அதை கூட மறந்து போயிருப்போம் மறுநாள். அதான் சொல்றாரு, ஒரேடியாக கல்புத்தி ஆகக்கூடாது. பாபா தினந்தோறும் நான் உங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகின்றேன் என கூறுகின்றார். பாபா டெய்லி விதவிதமா புரிய வைக்கிறாரு நமக்கு வந்து. பாம்பேயில் கூட்டம் கூடுகின்ற போது பாரதவாசிகளே உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தேன் என பாபா கூறுகின்றார் என்பதை தெரிவிக்கலாம். பாம்பேல எங்கேயாவது நீங்க மீட்டிங் போடுறீங்க, எங்கேயாவது ஏதாவது பிரம்மகுமாரிகளுடைய மீட்டிங் நடக்குதுன்னா அங்க போய் சொல்லுங்க, பாரதவாசிகளே உங்களுக்கு தான் நான் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தேன்னு இறைவனே வந்து சொல்றாருன்ட்டு சொல்லுங்க. தேவதைகளாகிய நீங்கள் சொர்க்கத்துல இருந்தீங்க, பிறகு ராவண ராஜ்யத்துல எப்படி வந்தீங்கள் அப்படின்னு சொல்லி பாபா கேக்குறாரு. இது கூட நாடகத்தில் பாட்டு இருக்கிறது. நம்ம தேவதையா ஒரு காலத்துல சொர்க்கத்துல இருந்தோம், ஆனா எப்படி இங்க மனுஷனா வந்து சாதாரணமா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் சொல்லி பாபா கேக்குறாரு. இது கூட நாடகத்துல ஒரு பாட்டு. நீங்கள் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உயர்ந்த பதவியை அடையலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழியும். நீங்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், இருப்பினும் சிலருடைய புத்தி எங்கோ இருக்கிறது. இங்க தானே உட்காந்து முரளி கேட்குறோம், ஆனா எங்கேயோ சில பேருக்கு எங்கெங்கேயோ போகுது புத்தி. இன்னும் சிலருடைய புத்தி வேற எங்கேயோ இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எங்க இருக்குதோ தெரியல, எங்கெங்கேயோ போகுது சொல்லி சொல்றாரு. நாம் எங்கே இருந்தோம், இப்போது நாம் மற்றவரின் ராவண ராஜ்யத்தில் வந்திருக்கின்றோம். நம்ம சொர்க்கத்துல ஒரு காலத்துல இருந்தோம், இப்ப நம்ம ஏதோ ஒரு மாற்றான் ராஜ்யத்துல வந்து மாட்டிட்டு இருக்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சியில மாட்டிட்டு இருக்கிற மாதிரி மாட்டிட்டு இருக்கிறீங்க. ஆகையால் எவ்வளவு துக்கம் அடைந்திருக்கிறோம் என்பது புத்தியில் வர வேண்டும். அதனால பாபா சொல்றாரு, எவ்வளவு துக்கம் நம்ம அடைஞ்சிருக்கிறோன்றது உங்க புத்தியில வரணும். அப்பதானே இந்த உலகத்தை விட்டு போனோம் பாபாவை நினைக்கணும்ட்டு நமக்கு தோணும். இல்லைன்னா இங்கேயே கஷ்டப்பட்டுட்டு அப்படியே கஷ்டமே பழகி போயிடும் உங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணணும், சரீரத்தை விட்டு இங்கே தான் திரும்ப பிறக்கணும், திரும்ப ஒரு கூட்டுக்குள்ள போய் மாட்டிக்குவோம். அதான் பாபா வந்து எச்சரிக்கை கொடுக்குறார். நாம் சிவாலயத்தில் மிகவும் சுகமாக இருந்தோம், இப்போது வேஷ்யாலயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக தந்தையே வந்திருக்கின்றார். நம்ம ஒரு காலத்துல சுகமா வாழ்ந்தோம், ஆனா வந்து எப்படியோ வேஷ்யாலயத்துல மாட்டிக்கிட்டோம். இப்ப பாபா நம்ம வெளியே கொண்டு வரதுக்காக வந்துக்கிறாரு. இருப்பினும் வெளியே வரவே மாட்றாங்க. பாருங்களேன், எவ்வளவோ முரளி சொன்னாலும் வெளியே வரமாட்றாங்க. அப்படியே அதுலயே தான் நான் உழண்டு போய் வாழ்வேன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்கள் சிவாலயத்திற்கு செல்வீர்கள், பிறகு அங்கே இந்த விகாரங்களே இருக்காது என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, இந்த படிப்பெல்லாம் முடிஞ்சதும் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிருவீங்க, அப்புறம் அங்க வந்து இந்த விகாரம்லாம் இருக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவ்விடத்தினுடைய அழுக்கான உணவுப் பொருட்களும் அங்கே கிடைக்காது. பாருங்க, இங்க இங்க மாதிரி இந்த பர்கரு பீஸா என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் அங்க கிடைக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தார் அல்லவா. பா சொல்றார் பாபா, பிரம்மா பாபா ஒரு காலத்துல உலகத்துக்கே அதிபதியா இருந்தார் அல்லவா. பிறகு எங்கே சென்று விட்டார், மீண்டும் தனது ராஜ்ய பாக்கியத்தை அடைகிறார். அப்புறம் எங்க போனாருன்னா திரும்ப இப்ப வந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைகிறார். எவ்வளவு எளிய விஷயம், எவ்வளவு ஈஸியான பாயிண்ட். நான் ஒரு காலத்துல சொர்க்கத்துல இருந்தேன், இப்போ நான் இப்படி ஆயிட்டேன், திரும்ப அப்படி ஆக போறேன், அவ்வளவுதான் விஷயமே சொல்றாரு. இது எவ்வளவு ஈஸி, இதை நினைவு பண்ண முடியாதான்னு சொல்லி கேக்குறாரு. அனைவரும் சேவை புரிபவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை பாபா புரிய வைக்கின்றார். ஆனா எல்லாருமே சேவை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வாறு 5000 வருடங்களுக்கு முன்பு நடந்ததோ அது போல வரிசை கிராமத்தில் ராஜ்யம் இப்போது உருவாகி கொண்டிருக்கின்றது. போன கல்பத்துல என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் இப்பயும் வரிசை கிரமமா ராஜ்யம் உருவாயிட்டு இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ராஜ்யன்றது, ராஜ்யத்துல ராஜா ராணி இருப்பாங்க, பிரஜைகள், வேலைக்காரன் வேலைக்காரி, எல்லாத்துக்குமே அலங்காரம் பண்றவங்க, ராஜா ராணிக்கு அலங்காரம் பண்றவங்க,
தாசன் தாசிகள்ன்ட்டு விதவிதமான போஸ்டிங் சொர்க்கத்துல இருக்கு. அதுக்கு தகுந்த முயற்சி தான் இங்க பண்றாங்கன்றாரு. ஏன்னா எல்லாரும் அந்த சேவை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சதோ பிரதானமாக மாற வேண்டும். இது தமோ பிரதானமான பழைய உலகம் என இப்ப பாபா கூறுகின்றார். நம்ம இப்ப வந்து மோசமா இந்த உலகம் மோசமா இருக்குது. எப்போனாலும் அழிஞ்சு போயிரும். இல்லைன்னா இந்த இந்த நிலநடுக்கம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்து அங்கங்க அழிஞ்சிட்டு தான் இருக்குது. யாரும் எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகமா இருக்குது. ஆனா இந்த உலகம் திரும்ப சதப்பிரதானமா மாறணும்னு சொல்றாரு. துல்லியமாக எப்போது பழையதாகிறதோ அப்போதுதான் பாபா வருவார் அல்லவா. எப்ப ரொம்ப இந்த உலகம் பழசாயிடுதோ அப்பதான் பாபா வராரு. தந்தையை தவிர வேற யாருமே இதை புரிய வைக்க முடியாது. ஒரு கடவுளை தவிர யாரும் புரிய வைக்க முடியாது. பகவான் இந்த ரதத்தின் மூலம் தான் நம்ம படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். பிரம்மா பாபா உடல்ல வந்து பேசிட்டு இருக்கிறது சிவன் தான். இது நினைவில் இருந்தாலே புத்தியில ஞானம் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த தேகதாரி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா ஞானம் புரியாது. இது கடவுளே வந்து இந்த உடல் மூலமா சொல்லிட்டு இருக்கிறாருன்னு கேட்கும் போது தான் அந்த புத்தியில ஞானம் இருக்கும்னு சொல்றாரு. பிறகு மற்றவர்களுக்கும் கூறி தனக்கு சமமாக மாற்றலாம். அப்புறம் நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வச்சு தன்னை மாதிரியே மாத்தலாம்னு சொல்றாரு. முதலில் உங்களுக்குள் தவறான ஒழுக்கம்தான் இருந்தது, அதை கஷ்டப்பட்டு மாற்றிக்கொள்கிறீர்கள் என்பதை பாபா புரிய வைக்கிறார். நம்ம கூட ஃபர்ஸ்ட் இங்க பிகே ஆகும்போது நல்லவங்களாவா இருந்தோம். ஆனா நம்ம சொல்லிக்குவோம் நல்லவங்க, நான் தான் நல்லவ உலகத்துலன்ட்டு. நமக்கு தெரியாது நம்ம தப்பு என்னன்னே தெரியாம என்ன மாதிரி நல்லவங்க யாருமே சொல்லிட்டு இருப்போம். ஆனா இங்க வந்தவருக்கு தான் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு தவறான பழக்க வழக்கங்கள்ல மூழ்கி இருக்கோன்ட்டு. பாபா முரளி கேட்க கேட்க தான் நமக்கு புரியுமே, ரியலைஸ் ஆகும் நம்ம பழக்க வழக்கமே தப்புன்றது. தவறான டிசிப்ளின் தான் நம்ம கிட்ட இருந்தது இல்லையா. அப்புறம் இப்ப பாபா சொல்ல சொல்ல கஷ்டப்பட்டு தான் மாத்திக்கிறோம். ஏன்னா ராவண ராஜ்யம் 63 ஜென்மம் அதுல ஊறி போய் கிடந்தோம் இல்லையா நம்ம. இப்பதான் பாபா சொல்ல சொல்ல கஷ்டப்பட்டு மாத்திக்கிறீங்கன்றாரு. கண்களினுடைய குற்றம் கூட போகவே இல்லை. ஆனா இன்று வரைக்கும் இந்த கண்ணோட குற்றப்பார்வை போகவே மாட்டுது. எல்லாரையும் தேகமா பாக்குறது, எங்க என்ன நடந்தாலும் குற்றமாவே பாக்குறது, நல்லதாவே நினைக்கிறது இல்ல. தவறான கண்ணோட்டத்தோடயே எல்லாரையும் பார்க்க வேண்டியது, பேச வேண்டியது. இன்னும் அந்த கண்ணு தான் தவறு பண்ணிக்கினே இருக்குன்றாரு. ஒன்று காமத்தின் குற்றம், அதுவும் கஷ்டப்பட்டு தான் விடுகிறது. ஃபர்ஸ்ட் குற்றமே காமத்தினுடைய குற்றம். அதை கூட கஷ்டப்பட்டு பாபா நினைவுல இருந்து தான் போகுது. கூடவே 5 விகாரங்களும் இருக்குது. அந்த காமம் கூடயே 5 விகாரங்களும் இருக்குது. கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் போக மாட்டுது. 10 தலையும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒட்டிக்குது. ஒன்னு எடுத்து போட்டா இன்னும் 4 வந்து ஒட்டிக்கும். அதை ஏதாவது ஒண்ணு தூக்கி போட்டோன்னா எல்லாமே வந்து திரும்ப திரும்ப ஒட்டிக்குது. அப்ப எதுவுமே போகல. அது பாபா சொல்றாரு. எல்லா குற்றமும் இருக்குது, போகவே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. கஷ்டப்பட்டு தான் விட்டுட்டு இருக்கிறீங்க. கோபத்தினுடைய குற்றமும் கூட எவ்வளவு இருக்கிறது. கோபம் கூட அடிக்கடி வந்துருது. உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதே பூதம் வந்து விடுகிறது. சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா கோபம் வந்துடுது. இது கூட குற்றம் தான் சொல்லி பாபா சொல்றாரு. உயர்வான பண்பு இல்லை, விளைவு என்னவாகும் சொல்லி பாபா சொல்றாரு. உயர்வான பண்பு இல்லைன்னா அதோட விளைவு என்ன ஆகும்? தண்டனை தான். அதனால 100 மடங்கு தண்டனை அதிகரிக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க வந்து நம்ம பிகே ஆயிட்டு தவறு செஞ்சோம்னா யாருக்காவது துக்கம் கொடுத்தோம்னா 100 மடங்கு தண்டனைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அடிக்கடி கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்புறம் அவங்களுக்கு கோபப்பட்டு பழக்கமாயி போய் பாபா கிட்ட சொல்லவே இல்லைன்னா அப்ப ரொம்ப டெய்லி கோபப்பட்டே இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா புரிய வைக்கின்றார். எப்போது நீங்கள் ராவண ராஜ்யத்துல இல்லை அல்லவா. இப்ப நம்ம ராவண ராஜ்யத்துல இல்ல, நம்ம கலியுகத்துல இல்ல. நம்ம எங்க இருக்கிறோம்? சங்கம யுகத்துல பாபா பக்கத்துல இருக்கிறோம். நீங்கள் ஈஸ்வரன் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே இந்த விகாரங்களிலிருந்து விடுபடுவதற்காக உறுதிமொழி எடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளே உறுதிமொழி கொடுத்தாதான் மாற முடியும்னு சொல்லி சொல்றாரு. பாபாக்கு லெட்டர் எழுதி கொடுத்துருங்க. டெய்லியுமே லெட்டர் எழுதுறோம். டெய்லியும் தினம் தினம் அதே தான் லெட்டர் எழுதுறோம். மாறின பாடே இல்லை. அதான் உறுதியா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. உறுதியா நான் விட்டுட்டேன் பாபா, இந்த 5 விகாரங்களை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் பாபான்னு சொல்லி எழுதி கொடுங்க. பாபா கூறுகின்றார், இப்போது என்னை நினையுங்கள், கோபப்படாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்க உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் என்ன நினைச்சுக்கங்க, அப்ப இனிமையா தோன்றும். அப்ப நீங்க கோபமே பட மாட்டீங்க. பாபாவுடைய குழந்தை நான் போய் கோவப்படுறதா அப்படின்ட்டு அப்படியே பாபா நினைங்க. அன்னைக்கு கூட சொன்னார்ல, இனிமையான பாபா அப்படின்னு நினைங்க, உடனே உங்க கோபம் போயிடும்னு சொல்லி சொல்றாரு. அதனால கோபப்படாதீர்கள். 5 விகாரங்கள் உங்களை அரை கல்பமாக விழ வைத்திருக்கின்றன. நம்ம பிரச்சனைக்கு காரணமே இந்த 5 விகாரம் தான். அதுதான் நம்மள ஒரு பைசாகும் பிரயோஜனம் இல்லாதவங்களா ஆக்கிடுச்சு. ஒரு குழந்தை கூட நம்மள மதிக்க மாட்டுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த 5 விகாரம் தான்
நம்மள ஒரு பைசாக்கும் போதாதவங்களா ஆக்கிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. எல்லோரையும் விட உயர்ந்தவர்களாக நீங்க தான் இருந்தீங்க. ஆனா ஒரு காலத்துல உங்களை தான் இப்பதான் பூஜைக்குரியவர்களா இருந்தீங்க நீங்க. கையெடுத்து கும்பிட்றவங்களா ஒரு காலத்துல இருந்தீங்க. இப்ப இந்த கல்பத்தோட இறுதியில தெரியும், நமக்கு கிளைமேக்ஸ்ல தெரியும் யார் உயர்ந்தவர்களா இருந்தாங்க, பாபா எப்படி பிரத்யட்சம் பண்றாரு, அவர் எப்படி பிரத்யட்சம் ஆகுறாரு, இங்க யாரெல்லாம் உயர்ந்தவங்கன்றது தெரியும். ஆனா அது நீங்க தான் இருந்தீங்க, எல்லோரையும் விட நீங்கள் தான் இப்போ தாழ்ந்து போயிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரத்துல நமக்கு தான் ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களா இருக்கிறோம். நம்மளை யாராவது மதிக்கிறாங்களா? ரொம்ப தாழ்ந்து போயிருக்கிறோம் பாருங்க. இப்ப பாபா தான் நம்மளை வந்து உயர்த்துறாரு, இனிமையான குழந்தைகளேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த 5 விகாரங்கள் தான் உங்களுக்கு விழ வைத்திருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமே இந்த 5 விகாரம் தான், அதை நம்புங்க முதல்ல. அது போய் உங்களுடைய நண்பன் நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் உங்களை விழ வச்சிருக்குது. அதுல இருந்து வெளியே வாங்கன்றாரு. இப்போது சிவாலயத்திற்கு செல்வதற்காக இந்த விகாரங்களை நீக்கிவிட வேண்டும். போகணும்னு சொல்றீங்கல்ல, பாபா எனக்கு முக்தி வேணும், எனக்கு பிறப்பே வேணாம் பாபா, ஐயோ இனிமே பிறக்கவே வேணாம், சிவாலயத்திற்கு போகணும் இல்லையா, அப்ப விகாரங்கள்லாம் விட்டுடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. விட்டாதான் அங்க போக முடியும். இந்த வேஷியாலயத்திற்கு மனதை விலக்கி கொண்டே இருங்கள். முதல்ல இந்த உலகத்துல இருந்து மனசை விளக்குங்க. இங்கேயே வாழ்ந்துகிட்டு இதே உலகம், இங்கதான் இருக்கணும், இங்க இருக்கிறவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்னைக்கு நம்ம அங்க போறது, சிவாலயத்திற்கு போகிறது, இங்க இருந்து மனசை விளக்கிட்டே இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவை நினைத்து கொண்டே இருந்தால் கடைசி நினைவும் அதற்கேற்ற நிலையையும் அடையலாம் சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்காக பயிற்சி என்ன பண்ணணும்னா, இங்க பாபாவே நினைச்சு எதை பார்த்தாலும் சரி பாபாவே நினைச்சிட்டு இருங்க. பாபா நினைச்சுக்கிட்டே எல்லாரு கூடயும் இருங்க. எல்லாரையும் ஆத்மாவா பாருங்க. எந்த ஒரு நெகட்டிவான சீனை பார்த்தாலும் அதை பாசிட்டிவா மாத்திருங்க. எல்லாத்தையுமே மாற்றம் செய்திருங்க. கண் மூலமா கண்ணால பார்க்கறது குற்றப்பார்வையா பார்க்காம எல்லாமே சிவிலைஸ்டா பாருங்க. எல்லாத்தையுமே நல்லதா எடுத்துக்காங்க. இப்ப ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் நம்ம பார்க்கறோம்னா, அவங்களோட பார்ட் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க, அவ்வளவுதான். அவங்க பார்ட்டு பாபா சொல்லியிருக்காருல, இது டிராமான்ட்டு, அவங்களும் திருந்திருவாங்க ஒரு நாள் அப்படின்ட்டு அப்படியே பார்வையை மாத்திருங்க. எல்லாரையும் தேகமா பார்க்காம ஆத்மாவா பாருங்க. அப்ப எல்லாரையும் சகோதரரா பார்க்கும்போது அந்த ஆன்மீக அன்பு வரும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே வரதான் நமக்கு அந்த குற்றப்பார்வை நீங்கும். பாபா நினைச்சிட்டே இருந்தா கடைசியில பாபா நினைவே வரும். அதுக்கேற்ப நம்ம நாராயணனா பிறந்துடலாம். கடைசியா யார் பாபா நினைச்சிட்டே இறக்குறாங்களோ, உடலை விட்டு போறாங்களோ, அவங்க வந்து நாராயணனா மாறிடுவாங்க. அதுக்கேற்ற நிலையம் அடையலாம் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் வீட்டை சென்றடைவீர்கள். அப்புறம் நீங்க பரந்தாமத்துக்கு போயிடுங்க. வேற யாரும் இந்த வழியை சொல்லவே முடியாது. ஒரு பகவானை தவிர இந்த வழி யாருமே சொல்ல முடியாது. பகவான் வாக்கு நான் சர்வவியாபி என்று ஒருபோதும் கூறவில்லை. பாபா அவரே சொல்லிக்கல, நான் எல்லா இடத்துலயும் இருக்கிறேன்ட்டு பாபா சொல்லவே இல்லை. நீங்க ஏன் சொல்றீங்க? கல்லிலும் மண்ணிலும் கடவுள் இருக்கிறாருன்ட்டு உங்களுக்கு யார் சொன்னது? நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நான் ராஜயோகத்தை கற்பித்தேன். நான் வந்தது ஒரு முறைதான். கல்பத்துல 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்த சங்கம யுகத்துல நான் வந்ததே உங்களுக்கு டீச்சர் ஆகி பாடம் எடுத்து ராஜயோகத்தை கற்பிக்கிறது தான். உங்களை உலகிற்கு அதிபதி ஆக்குகிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே வராரு, வந்து சாதாரண மனுஷனை உலகத்துக்கே அதிபதியாக்கி தேவதை ஆக்கிட்டு போறாரு. பிறகு அங்கே இந்த ஞானத்தினுடைய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இங்கதான் உட்காந்து கிளாஸ் எடுத்து உங்களெல்லாம் உட்கார வச்சு 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. அங்கெல்லாம் உங்களுக்கு கிளாஸ்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. கடவுள் அங்க வரமாட்டார். மனிதர்ல இருந்து தேவதையாக நீங்கள் ஆஸ்தி அடைகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம மனிதர்ல இருந்து தேவதையா ஆகிட்டு இருக்கிற ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் ஹடயோகத்தினுடைய விஷயம்லாம் இல்லை. இதுல கை காலெல்லாம் அசைக்கணும், மூச்சு பயிற்சி பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. உட்கார்ந்து ஆத்மான்னு உணருங்க. சரீரம் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? சரீரம் என உணரும் போதுதான் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சரீரம் தான் நான் ஏன் நினைக்கிறீங்க? நீங்க ஆத்மான்னு ஃபர்ஸ்ட் உணருங்க. அப்பதான் உங்களால இந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இந்த ஞானத்தை மைண்ட் ஏத்துக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. சரீரம் நான் நினைச்சிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஞானத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கூட விதியாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் ராவண ராஜ்யத்தில் இருந்தோம். நாம் ஒரு காலத்துல சொர்க்கத்துல இருந்தவங்க தான் இப்ப ராவண ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். இப்போது ராம ராஜ்யத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறோன்ட்டு புரிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தினர். இப்ப நம்ம வந்து கலியுகத்தினர் கிடையாது. நம்ம வந்து புருஷோத்தம சங்கமயுகத்தினர். ஆத்மா உத்தமமாவதற்காக கடவுளோட சங்கத்துல சேர்ந்திருக்கிறோம். நல்லது, இல்லறத்துல இருங்க. இத்தனை பேர் இங்க எங்கே இருக்க முடியும்? சரி, உங்க வீட்லயே இருங்க. எல்லாரும் இங்க வர வேணாம் மதுபனுக்கு.
பிராமணர்களாகிய மாறிய பிறகு அனைவரும் இங்கே பிரம்மாவிடம் தான் இருக்க முடியாது, தன்னுடைய வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நாம் சூத்திரர்கள் கிடையாது, பிராமணர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருந்தாலும் நான் எப்பயும் போல வாழறேன், அதே மாதிரி 5 விகாரத்தோடய வாழ்ந்துக்கிட்டு எல்லார் மேலேயும் பற்று வச்சுக்கிட்டு காமத்தில் போயிட்டு கோபமா பேசிக்கிட்டு அப்படியே வாழக்கூடாது. வீட்டில் இருந்தால் நான் தன்னை பிகேன்னு புரிஞ்சுக்கணும், நான் வந்து இறைவனுடைய குழந்தை, ஈஸ்வரனுடைய குழந்தைன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அங்கே வாழணும். எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணணும். அமிர்த வேலை எழுந்திருக்கிறது, முரளி படிக்கிறது, டிராஃபிக் கண்ட்ரோல் செய்கிறது, பாபா நினைவில் சமைக்கிறது, பாபா நினைவில் சாப்பிட்றது, எல்லாமே அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இங்கே சென்டரில் எப்படி போக் வச்சு சாப்பிட்றது எல்லாமே சென்டரில் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வீட்லேயும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாரு. தன்னை வந்து பிராமணர்ன்ட்டு புரிஞ்சுக்கணும். பிராமணர்களுடைய குடுமி எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. எனவே குடும்பத்தில் இருந்தாலும் சரீர நிர்வாகத்திற்காக வேலை போன்றவர்களை செய்துக்கிட்டே தந்தையை மட்டும் நினையுங்கள். பாபா ஒன்றும் சொல்லலை, உங்கள் வேலையை எப்பயும் போல் செய்யுங்க, வேலைக்கு போங்க, வீட்டில் குழந்தைகளை கவனிச்சுக்கோங்க, எல்லாமே செய்யலாம். ஆனால் ஆத்ம உணர்வுலேருந்து பாபாவை நினச்சிக்கிட்டே செய்யுங்க, அது மட்டும் போதும்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பயிற்சி மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக சரீர உணர்வுலேருந்து எப்பயும் போல் வாழ்ந்த மாதிரி வாழக்கூடாது. டெய்லியுமே நான் எழுந்திருக்கும் போதே நான் ஆத்மா இந்த உடலில் வந்து அவதரிச்சிருக்கிறேன், நான் அவதரிச்சிருக்கல ஆத்மான்ட்டு எழுந்திருக்கணும். அப்படியே அந்த பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றாரு. நாம் எப்படி இருந்தோம், இப்போது வேற்று ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிறோம். எவ்வளவு நாம் துக்கத்தில் இருந்தோம், இப்போது தந்தை நம்மை அழைத்து செல்கிறார் என்றால் இல்லறத்தில் இருந்து கொண்டே அந்த நிலையை அடைய வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறார். ஒரு காலத்தில் எப்படி இருந்தானா இப்போ இப்படி ஆயிட்டான்ற மாதிரி அவன் சொர்க்கத்தில் இருந்தோம், ஆனால் இப்போ வேற ராஜ்யத்தில் ராவண ராஜ்யத்தில் மாட்டிக்கிட்டோம், சிறையில் இருக்கிறோம். இப்போ துக்கத்தில் எவ்வளோ துக்கத்தில் இருந்த நம்ம கடவுள் ராமரே வந்துட்டார் சீதையை கூட்டுட்டு போக. சீதை எங்கேயாவது போக மாட்டேன்னு சொல்லுமா, போகணும் இல்லையா? நம்ம எல்லாருமே ஆத்மா சீதை தான். ராமரே வந்துட்டாரு சிவபாபா, அவர் வந்து நமக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்குறாரு, எப்படி அவர் கூட போகணும். அப்போ எல்லாரத்துல இருந்துக்கிட்டே அந்த நிலையை அடையணும்னு சொல்றாரு. ஆரம்பத்தில் எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் வந்தன, ஆரம்பத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமா? அப்படியே எல்லாரும் சூப்பரா முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைச்சாரு. பிறகு அவர்களில் சிலர் தான் இப்ப இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவர்கள் சென்று விட்டனர். காட்சி பார்த்தவங்களாம் இப்ப கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. நாம் நம்முடைய ராஜ்யத்தில் தான் இருந்தோம், இப்போது எங்கே வந்திருக்கிறோம் என்பதை உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நமக்கு இப்ப புரியுது, நம்ம சொர்க்கத்துல இருந்தோம், இப்ப எங்க இருக்கிறோம்ட்டு இப்பதான் நமக்கு புரியுது. மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு போகின்றோம். இப்ப திரும்பவும் நம்ம சொர்க்கத்துக்கு போறோம்ன்ற குஷி வந்துருச்சு. முன்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏன்டா வாழறோம், எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு இருந்தோம். இப்பதான் பாபா நமக்கு ஒரு இலக்கு கொடுத்துருக்கிறாரு. வா குழந்தை, அடுத்த பிறவி நீ சொர்க்கத்துக்கு போறோன்னே குஷி வந்துருச்சு. முன்னாடி கடவுளை தேடணும், கடவுள் கிடைச்சிட்டாரு, அது பெரிய குஷி. அதுக்கு மேல பாபா ஒரு ஆஸ்தி கிஃப்டே எடுத்துட்டு வந்திருக்கிறாரு, சொர்க்கத்துக்கு போலாம் வாங்கன்ட்டு. அதனாலதான் இப்ப நம்ம அந்த போதையில இருங்கன்றார் பாபா. பாபா இவர்கள் மிகவும் நன்றாக ரெகுலராக இருந்தார்கள், பிறகு வருவதே இல்லை என கூறுகின்றீர்கள், எழுதுகின்றீர்கள். நிறைய பேர் எழுதுறாங்க பிகேஸ். பாபா டெய்லி சென்டருக்கு வந்தாங்க, திடீர்னு வர்றதில்ல, வரவில்லை என்றால் விகாரத்தில் விழுந்து விட்டது போல சொல்லி பாபா சொல்றார். சென்டருக்கே வரலைன்னா அவங்க விகாரத்துல போயிட்டாங்க, 5 விகாரம் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்ட்டு அர்த்தம்னு சொல்லிட்டாரு. பிறகு ஞானத்தை தாரணை செய்யவே முடியாது. விகாரத்துல விழுந்துட்டா அதுக்கப்புறம் ஞானம் என்ன படிச்சாலும் புத்தியில ஏறாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. முன்னேற்றம் அடைவதற்கு பதிலாக விழுந்து விழுந்து ஒரு பைசா மதிப்பில்லாத பதவி தான் அடைவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க வந்துட்டு போனாலும் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வருவாங்க, ஆனாலும் விகாரத்துல போனதுனால முன்னேற்றம் இல்லாதனால விழுந்து விழுந்து ஒரு கடைசியா பிரஜை கூட, அந்த ஏழை பிரஜை அந்த மாதிரி ஒன்னுத்துக்கும் உதவாத பதவி அடைவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா சொர்க்கத்துக்கு வருவாங்க. இங்க கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் கடைசியா வருவாங்க. எங்கே ராஜா, எங்கே தாழ்ந்த பதவி இருந்தாலும் லட்சுமி நாராயணன் எங்க, ராஜா எங்க, எங்க அந்த தாழ்ந்த பிரஜை, இப்ப ஏழை பிரஜை பதவி சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே சுகம்தான் இருக்கிறது, ஆனா எல்லாரும் அங்க சுகமா இருப்பாங்க, ஆனாலும் உயர்ந்த பதவி அடைவதற்காக தான் முயற்சி செய்யப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. உயர்ந்த பதவியை யார் அடைவார்கள், இதை அனைவருமே புரிந்து கொள்ள முடியும். இப்ப யார் உயர்ந்த பதவி அடைவாங்கன்ட்டு எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. இப்போது அனைவருமே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப எல்லாருமே அந்த 5 விகாரங்களை வெல்லணும், அப்புறம் இந்த கர்மேந்திரங்களை அடக்கணும், கர்மேந்திரிய ஜித் ஆகணும், 5 விகாரத்தை வெல்லணும். இதுக்காக தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம என்னதான் ஞானம் சொன்னாலும் எவ்வளோ பேருக்கு போய் புரிய வச்சாலும் இந்த கர்மேந்திரங்களை வெல்லலைன்னா நம்மளால ராஜாவாவே ஆக முடியாது. அதனாலதான் ராமாயணத்துல கூட ஒரு கதை இருக்கும், இந்திரிய ஜித்துன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு வந்து எல்லாரையும் வீழ்த்துவாரு.
அப்ப இந்த ராமர் இத எல்லாரும் வந்து விழுந்துருவாங்க. ராமர், லட்சுமணன் எல்லாம் விழுந்துருவாங்க. அந்த இந்திரிய ஜித்துன்றது இந்த கர்மேந்திரியங்கள் தான். அது வந்து நம்மள வீழ்த்தும்போது ராமர், லட்சுமணன் முயற்சி பண்றவங்க எல்லாம் விழுந்துடுறாங்க. அப்ப விழும்போது அனுமன் வருவாரு. அனுமன் வந்து சஞ்சீவினி மூலிகைய எடுத்துட்டு வருவாரு. அந்த மலையில போயிட்டு எடுத்துக்கிட்டு வருவாரு. மலையே பெத்து எடுத்துட்டு வந்துருவாரு. அப்ப அந்த சஞ்சீவினி மூலிகைய குடிச்ச உடனே உயிர்த்தெழுவாங்க. அந்த கதை நமக்கு தான். இந்த இந்திரியங்கள வெல்ல முடியாம நம்ம விழுந்து கிடக்குறோம் மாயால. எதையும் வெல்ல முடியல. கண்ணு வெல்ல முடியல. கண்ணு இஷ்டத்துக்கு அது இஷ்டத்துக்கு அது பார்த்துட்டு இருக்குது. வாய் அது இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்குது. காது அது இஷ்டத்துக்கு இந்த தேவையில்லாத விஷயங்கள தான் கேட்டுன்னு இருக்குது. இன்னும் இந்த கர்மேந்திரியங்களுக்கு அடிமையா இருக்குது ஆத்மா ராஜா. அதனால இப்ப சஞ்சீவனி மூலிகைன்றது நம்ம முரளி தான். முரளி படிச்சாதான் இந்த ஆத்மா ராஜா விழுப்படையும். அதான் நம்ம வந்து பாபா சொல்றாரு. எல்லாருமே இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ராஜா ஆகிறதுக்கு. யார் உயர்ந்த பதவி அடைவாங்கன்ட்டு தெரிஞ்சு கொள்ளப்படும் சொல்லி சொல்றாரு. ராஜா மகேந்திரனுடைய கதை கூட மகேந்திரன்ட்டு ஒருத்தர் இருக்கிறாராம் போபால்ல. அவர் கூட முயற்சி செய்துட்டு இருந்தாராம் அந்த காலத்துல பிரம்மா பாபா இருக்கும்போது. ராஜா மகேந்திரன் போபாலனுடைய ராஜா. அவர் கூட முயற்சி பண்ணிட்டு இருந்தாராம். அந்த ராஜா ஒரு பைசா மதிப்பில்லாதவர் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இவர் பிரம்மா பாபா சாதாரணமா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா இவர் பண்ற முயற்சி பாத்தீங்கன்னா இவர் சூரிய வம்ச ராஜ்யத்திலே செல்லக்கூடியவர் சொல்லி பாபா சொல்றாரு. இது போன்ற முயற்சி செய்தால்தான் வெற்றி மாலையில் போக முடியும். பிரம்மா பாபா மாதிரி முயற்சி செஞ்சாதான் கர்மேந்திரங்களை அடக்குனாரு. தர்பார் கூட்டினாரு பிரம்மா பாபா. அசரீரி பயிற்சி செய்தாரு. அதனால அவரை மாதிரி முயற்சி செய்தாதான் வெற்றி மாலையில போக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நம்முடைய கண்களில் எங்கேயும் குற்ற செயல் நிகழவில்லை தானே என தன்னுடைய மனதில் சோதித்து கொண்டே இருக்க வேண்டும் என பாபா புரிய வைக்கிறார். இப்ப நீங்க பாருங்க, நம்ம கண்ணு ஏதாவது தவறு செய்தா எங்கேயும் நம்மளுடைய கண்ணுல குற்ற செயல் நிகழவில்லை தானேன்ட்டு செக் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனசுல செக் பண்ணிட்டே இருங்க சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம கண்ணு தான் நிறைய தவறு செய்து அது பார்க்கறதெல்லாம் நம்பிடுது. அதேதான் அதனாலதான் நம்ம யோகா பண்ணும்போது நமக்கு பாபா நினைவே வரமாட்டாரு. நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் நினைவு வந்துட்டே இருக்கும். நீங்க மறுநாள் அமிர்த வேலையில எழுந்து உட்காந்து யோகா பண்ணீங்கன்னா முதல் நாள் நடந்த விஷயங்கள் எல்லாம் வரும். பாபாவே நினைவு வராது. ஏன்னா நம்ம கண்ணு குற்றம் பார்த்துட்டே இருக்குது. யார் என்ன தவறு செஞ்சாங்க, யார் என்ன என்ன தவறா நடந்துக்கிட்டாங்க, இதேதான் நம்ம பார்த்து பார்த்து குற்றத்தை பார்த்து பார்த்து அந்த குற்றம் வந்து நம்ம மனசுல ஸ்டோர் ஆயிடுது. அப்ப அந்த கண்ணு தான் பாருங்களேன் நிறைய தவறு செய்தாதான் பாபா சொல்றாரு சோதித்துட்டே இருங்க. குற்றமற்றதாகிவிட்டால் வேற என்ன வேண்டும். இப்ப கண்ணு இந்த குற்றமற்றதா ஆயிடுச்சுன்னா வேற என்ன வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் விகாரத்திலே ஈடுபட மாட்டார்கள் சொல்லி க்ளூ கொடுக்குறாரு பாபா. எப்படி விகாரத்துல இருந்து தப்பிக்கணும்னா கண்ணு வந்து வசப்படுத்துங்க. இந்த கண்ணு தான் உங்களை வந்து விகாரத்துல விழ வைக்குது. கண்ணை வசப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதை செக் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா விகாரத்துல போக மாட்டீங்கன்னு சொல்றாரு. இருப்பினும் எங்காவது கொஞ்சமாவது கண்கள் ஏமாற்றி கொண்டிருக்குது. இருந்தாலும் கண்ணை வசப்படுத்தினாலும் எங்கேயாவது கொஞ்சம் வந்து கண்ணு நம்மளை ஏமாத்திருது. அப்படியே டிமிக்கி கொடுத்துருதுன்றாரு பாபா. நைஸா டிமிக்கி கொடுத்துருது. பாபா சொல்றாரு நம்பர் 1 காமமே. காமம்தான் பெரிய குற்றம். குற்றப்பார்வை மிகவும் மோசமானது சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையினால் தான் கிரிமினலைஸ்டு சிவிலைஸ்டு என்ற பெயரே இருக்கிறது. அதனால்தான் கிரிமினல் பார்வை சிவில் பார்வைன்னு சொல்லி இருக்குது. எல்லையற்ற தந்தை குழந்தைகளை பற்றி அறிந்திருப்பார் அல்லவா. கடவுளுக்கும் நம்மளை பத்தி தெரியும். அப்புறம் வந்து மாயாவுக்கும் நம்மளை பத்தி தெரியும். நமக்கு எதுல வீக் பாயிண்ட்னு மாயாவுக்கும் தெரியும், பாபாவுக்கும் தெரியும், நம்மளை பத்தி தெரியும். இவர்கள் என்ன கர்மம் செய்கிறார்கள், எவ்வளவு சேவை செய்கின்றார்கள்ன்ட்டு பாபா பார்க்குறாரு. சிலருடைய குற்றப்பார்வை இதுவரை போகவில்லை என்று குப்தமாக செய்திகள் வருகின்றது. இன்னும் சிலர் குற்றப்பார்வை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றது பாபாவுக்கு செய்தி வருதான். இன்னும் போக போக மேலும் துல்லியமாக எழுதுவார்கள். இன்னும் போக போக எல்லாம் துல்லியமா தனக்கு என்ன பிரச்சனைன்றத பாபாட்ட சொல்லுவாங்கன்றாரு. நாம் எவ்வளவு காலம் பொய் பேசினோம், கீழே விழுந்தோம் என தானே உணர்வார்கள். இன்னும் போக போக பாருங்களேன், தானே தானே தன்னுடைய தவற உணர்வாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எவ்வளவு பொய் பேசணும், எவ்வளவு கீழே விழுந்தோன்ட்டு உணர்வாங்கன்றாரு. ஞானம் முழுமையாக புத்தியில் இல்லை, நம்முடைய நிலையை அடையாததற்கு இதுவே காரணம்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. ஞானம் இல்லாதனால்தான் நம்ம தவறு பண்ணிட்டே வந்தோன்றத தானே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவிடம் நாம் மறைத்து விட்டோம். இது போன்று பலர் மறைக்கின்றார்கள். நிறைய பேரு உண்மையை சொல்றதே இல்லை. தினமும் நம்ம காலையில இருந்து ஈவினிங் நைட் வந்து என்ன செஞ்சோன்றத பாபாட்ட சொல்லிடணும். லெட்டர் எழுதணும். இல்ல எழுத தெரியாதவங்க உட்காந்தாது பாபா கிட்ட 1/2 மணி நேரம் சொல்லிட்டு தான் படுக்கணும்.
பாபா நான் இதெல்லாம் பண்ணேன் பாபா. இது கண் மூலமா தவறு பண்ணிட்டேன். வாய் மூலமா நான் மற்றவங்கள பத்தி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன். அவங்க அந்த கதை, இந்த கதை பேசினாங்க. நானும் அவங்க கூட பேசிட்டேன் பாபா. காது மூலமா தவறான விஷயங்கள கேட்டேன். கண் மூலமா தவறானதையே நான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து சொல்லணும் பாபா கிட்ட. மறைச்சிடுறாங்கன்றாரு. இது போல நெறைய பேர் மறைக்கிறாங்கன்றாரு. சர்ஜனிடம் 5 விகாரங்களின் நோய மறைக்கவே கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப டாக்டர்ட்ட போனா நோய பத்தி சொல்லணும். அப்பதான் மருந்து கரெக்ட்டா குடுப்பாங்க. இல்லன்னா மாத்தி மாத்தி மருந்து குடுத்தா வேற வேற நோய் வந்துரும். அது மாரி டாக்டர், சர்ஜன் நம்மளுடைய சர்ஜன் வந்து சிவபாபா. அவர்கிட்ட காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத பாபா கிட்ட சொன்னா தான் அடுத்த நாள் அதுக்கான நிவாரணம் பாபா சொல்லுவாரு. அமிர்த வேளையில டச் பண்ணுவாரு. இல்ல முரளியில சொல்வாரு. நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனம் விட்டு பாபா கிட்ட பேசணும். பாபா என்ன தப்பா நினைச்சுக்குவாரு. கடவுள்ட்ட போய் நான் இத எப்படி சொல்றது? அப்படிலாம் நினைக்கவே கூடாது. உண்மையை கூற வேண்டும் சொல்லி பாபாவே சொல்றாரு பாருங்க. உண்மைய சொல்லணும். பொய்யே சொல்லக்கூடாது. பாபா நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். தவறுதான். உடனே சொல்லிறணும். நம்முடைய புத்தி இந்த பக்கம் போகின்றது. சிவபாபாவிடம் போகவில்லை என்பதை தெரிவிக்கவில்லை என்றால், இது விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். பாருங்க நம்ம புத்தி வந்து வேற ஏதோ பக்கம் எல்லாருக்குமே ஏதோ ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும். சிலருக்கு ஏதோ ஏதோ டிவி பார்க்கறது, சிலருக்கு வந்து ஃபோன பார்க்கறது, சிலருக்கு அது இதுன்னு ஏதோ ஒரு பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. அப்ப எனக்கு வந்து இந்த மாரி பாபாவ நினைக்காம இதுல போகுது புத்தி அப்படின்னுட்டு நம்ம பாபா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். சொல்லலைன்னா அதை நம்ம தப்புன்னே நினைக்க மாட்டோம். அதை நம்ம பண்ணிக்கினே இருப்போம். திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். பாபாவை நினைக்க மாட்டோம். அதுல போயிட்டே இருக்கும் நம்ம புத்தி. அப்ப விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கும். அது தவறுனே நமக்கு தெரியாது. பண்ணா என்ன, பாபா பார்க்கவா போறாரு, டைம் வேஸ்ட் ஆகிறது கூட நமக்கு தெரியாது. அதுல வந்து நமக்கு ஈர்ப்பு மாயா வந்து கவர்ச்சி செஞ்சு நம்ம என்ன பண்ணோம், அந்த பக்கம் அப்படியே பிடிச்சி இழுத்து போட்டிருக்கோம். நம்ம அப்புறம் கடைசியா சாவர வரைக்கும் அதனுடைய அடிமையாகவே இருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக் பாயிண்ட் இருக்கும். அதுலதான் மாயா வந்து கவர்ச்சி செய்யும். பாருங்க அத பாபாட்ட சொல்றாரு. சிவபாபாவிடம் புத்தி போகலைன்னா வேற எங்க போகுதுன்றத சொல்லுங்க. சொல்லலைன்னா திரும்ப திரும்ப அந்த தப்பை பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போது பாபா புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, ஆத்மாபிமானி ஆகுங்க. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைங்க. ஆத்மா சகோதரன் தான். நீங்கள் பூஜைக்குரியவராக இருந்தபோது எவ்வளவு சுகமா இருந்தீங்க. இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சாதான் நம்ம பூஜைக்குரியவரா ஆக முடியும். அப்பதான் நம்ம சுகமா இருந்தோம். இப்போது பூஜாரியாகி துக்கமுடையவரா ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடையது என்ன ஆகிவிட்டது? பாபா இப்ப கேக்குறாரு. உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? இந்த இல்லற ஆசிரமம் பரம்பரையாக வந்தது என அனைவரும் கூறுகிறார்கள். பாருங்க, இந்த இல்லற தர்மம், இல்லற ஆசிரமம், இல்லறத்துல வாழறது பரம்பரையா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ட்டு சொல்றாங்க. ராம் சீதாவிற்கு குழந்தைகள் இல்லையா என்ன? ஆனால் அங்கே விகாரத்தினால் குழந்தைகளே பிறப்பதில்லை. அவங்க சொல்றாங்க, நம்ம சொல்றோம் குழந்தை பிறந்தா என்னன்னு சொல்லி கேக்குறாங்களாம். ஏன்னா இதுதான் பரம்பரையா இப்படிதானே குழந்தை பெத்துக்கிறாங்கன்ட்டு. ஆனா பாபா சொல்றாரு, ராம் சீதாவுக்கு கூட குழந்தை இருந்தது. ஆனா அவங்களுக்கு விகாரத்தினால பிறக்கல, அவங்களுக்கு யோகா பலத்தினால பிறந்துச்சு. அட அவர்கள் இருப்பதோ சம்பூர்ண நிர்விகார உலகம் சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே விகாரமே கிடையாது. திரேதாயுகத்துல விகாரமே கிடையாது. ராமர் சீதைக்கு குழந்தை பிறந்தது யோக பலத்தினாலதான், பிரஷ்டாச்சாரத்தினால பிறப்பதும் இல்லை. அங்கே இந்த ராவண ராஜ்யமே கிடையாது. அதுவோ ராமராஜ்யம் சொல்லி பாபா சொல்றாங்க. அங்கே ராவணன் எங்கிருந்து வந்தான்? அங்க காம விகாரமே கிடையாது. மனிதர்களுடைய புத்தியில் முற்றிலுமே ஒன்றுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. யார் செய்தது? யார் உங்களை இந்த மாதிரி புத்தி ஆக்கண்டு மனிதர்களோட புத்தியில ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. யார் அந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லி கேக்குறாரு பாபா. நான் உங்களை சதோ பிரதானமாக மாற்றினேன். உங்களுடைய படகை கூட கரை சேர்த்தேன். என்னோட படகை கரை சேர்க்க வாராயின்னு சொல்லி பாடுவாங்க கடவுள்கிட்ட. ஆனா பாபா வந்தாரு. வந்து நம்மள சதோ பிரதானமா மாத்தி படகை கூட கரை சேர்த்தாரு. மீண்டும் உங்களை தமோ பிரதானமாக இப்படி ஆக்குனது யாருன்னு சொல்லி கேக்குறாரு பாபா. யார் உங்களை இந்த மாதிரி ஆக்குனது? ராவணன் சொல்லி பாபா சொல்றாரு. ராவணன்றது ஒரு தனியா மனுஷன்லாம் கிடையாது. 10 தலையோட. அவங்க சொல்றாங்க, என்னது இலங்கையில 10 தலையோட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எலும்பு கூடலாம் கிடைச்சதுன்ட்டு எல்லாம் கப்சா விடுறாங்க. உண்மையில 10 தலையோட நம்ம யாரையுமே இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நம்ம சத்தியுகத்துல தொடங்கி யாருமே அந்த மாதிரி வந்தது இல்ல. 10 தலைன்றது 5 விகாரம். ஆணுக்கும் 5 விகாரம் பெண்ணுக்கும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். இந்த 5நாலதான் இந்த உலகமே பயஞ்சிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் குற்றம், கிரைம் நடக்கிறது காரணமே இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாத்துக்கும் காரணம் இந்த 5 விகாரம் தான். அதுதான் தமோ பிரதானம்ன்றது. இந்த தமோ பிரதானமா மாற்றுறது யாருன்னா ராவணன். நான் உங்களை இந்த 5 விகாரத்துல இருந்து
விடுவிச்சு சதோ பிரதானமா மாட்டிட்டு போயிருந்தேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை கூட நீங்க மறந்துட்டீங்க. இதுவும் பரம்பரை பரம்பரையாக வந்ததுன்ட்டு சொல்றீங்க. பரம்பரை பரம்பரையா இவங்க வந்து விஹாரத்துல விழுந்தாங்களாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. அட பரம்பரையாக எப்போதிலிருந்து ஏதாவது கணக்கு சொல்லுங்க பாப்போம்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்பொழுது எப்பொழுது பரம்பரை பரம்பரையா நீங்க 5 விஹாரத்தோட இருந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. எதுவும் புரிஞ்சுக்கிறது இல்ல. உங்களுக்கு எவ்வளவு ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தேன்னா இப்ப பாபா புரிய வைக்கிறார். நான் உங்களுக்கு எவ்வளோ ராஜ்ய பாகத்தை கொடுத்துட்டு போயிருந்தேன். 21 பிறவிக்கு நீங்க ராஜ்யம் செஞ்சீங்க ஞாபகம் இல்லையா? பாரதவாசியாக நீங்கள் மிகவும் குஷியில இருந்தீங்க. ஒரு காலத்துல மிகவும் குஷியா இருந்தீங்க. வேற யாருமே உங்கள மாதிரி குஷியா இல்ல. கிறிஸ்துவர்கள் கூட பேரடைஸ் இருந்ததுன்ட்டு சொல்றாங்க. பாருங்க, நீங்க தான் ஒத்துக்க மாட்டீங்க. நீங்க சொல்றீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, வைகுண்ட பதவி அடைஞ்சாங்கன்ட்டு. ஆனா நீங்க சொர்க்கம் இருந்துச்சுன்னு ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா கிறிஸ்துவர்களே ஒத்துக்கிறாங்க. கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதே உலகத்துல இதே பூமியில சொர்க்கம் இருந்துச்சுன்னு ஒத்துக்கிறாங்க. தேவதைகளுடைய சித்திரங்கள் கூட இருக்கிறது. கோயில் எல்லாம் போய் பாருங்களேன். அவங்களுடைய சித்திரங்கள் இருக்கு இல்லையா? வாழ்ந்துட்டு போனதுனால தானே அவங்களுக்கு சித்திரம் வச்சிருக்காங்க. அவர்களை விட பழமையானது எதுவுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. தேவதைகளை விட பழமையானவங்க வேற யாருமே கிடையாது. அவங்கதான் பழமையானவங்க. பழமையிலும் பழமையானவர்கள் இந்த லட்சுமி நாராயணன் அல்லது இவர்களுடைய பொருட்கள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எல்லாம் இப்ப பாக்குறீங்களே 1000 வருஷத்தினுடைய பொருள் கிடைச்சுது, கீழந்து எடுத்தோம், அது இதுன்னு, அதெல்லாம் விட பழசு லட்சுமி நாராயணன் அவங்களுடைய பொருட்கள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்தையும் விட பழமையிலும் பழமையானவரே இந்த ஸ்ரீகிருஷ்ணர் தான். புதுமையிலும் புதுமையானவரும் கூட அதே ஸ்ரீகிருஷ்ணர் தான் சொல்லி பாபா சொல்றாரு. பழமையானவர்ன்ட்டு ஏன் சொல்றோம்? ஏனென்றால் முடிந்து விட்டதல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அது முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அதனால அதை பழமையானதுன்னு சொல்றோம். நீங்கள் தான் வெண்மையாக ஒரு காலத்துல இருந்தீங்க, இப்போது கருப்பாயிட்டீங்க. கருப்பான கிருஷ்ணரை பார்த்து மிகவும் குஷி அடைகிறீர்கள். ஊஞ்சலில் கூட கருப்பானவரை தான் வைத்து ஆட்டுகிறார்கள். வெள்ளையாக எப்போது இருந்தார் என அவர்களுக்கு என்ன தெரியும் சொல்லி பாபா சொல்றார். கிருஷ்ணர் ஜெயந்தி வந்தா ஊஞ்சல்ல கருப்பான கிருஷ்ணரை வச்சு ஆட்டுறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிறதோ கருப்பான கிருஷ்ணர் தானே. அவர் தான் போய் வெள்ளையாகிறாரு. அவர் எப்ப வெள்ளையானார்ன்ட்டு தெரியாதுன்றாரு. கிருஷ்ணரிடம் எவ்வளவு அன்பாக இருக்கின்றனர். ராதை என்ன செய்தார் சொல்லி பாபா சொல்றாரு. கிருஷ்ணர் தன் குழந்தையா வரணும், கணவனா வரணும்ட்டுலாம் அவ்வளோ அன்பா பக்தி செலுத்துறாங்க. ராதை கூட என்ன செய்தார் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா கூறுகின்றார், நீங்கள் இங்கே உண்மையான சங்கத்துல இப்ப இருக்கிறீங்க. வெளியில் கெட்ட சங்கத்தில் சென்றதும் உடனே மறந்துடுறீங்க. இங்க என்ன ஞானம் கேட்டாலும் அப்படியே மறந்துடுறீங்க. மறுநாள் போய் அப்படியே அவங்களோட போயிட்டு கதை பேசிட்டு இருக்கிறீங்க. யானையை கூட முதலை முழுங்குவது போல மாயா மிகவும் சக்திசாலியாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த யானையை கூட முதல்ல வேங்குச்சான். அந்த மாதிரி மகாரதிகள் நல்லா முயற்சி பண்ற பிகேஸை கூட இந்த மாயா விட மாட்டது சொல்லி சொல்றாரு. மொழிகிறதுன்றாரு. இப்படியும் இருக்கிறாங்க. இப்போது ஓடிவிடும் என ஓடி விடுகின்றனர். சிறிதளவாவது தனக்குள் அகங்காரம் வருவதால் அழித்து விடுகிறார்கள், சத்தியத்தை அழித்து விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. அகங்காரம் வந்தா ஓடி போயிடுறாங்களாம். பிகேவா இருக்கிறதே விட்டுட்டு ஓடிடுறாங்களாம். பாபா சொல்றாரு. எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார். அதில் பயப்படவே கூடாது. பயப்படாதீங்க. இந்த மாதிரிலாம் நடந்தா பயப்படாதீங்க. பாபா இவ்வாறு ஏன் கூறினார்? நம்முடைய மரியாதை போய்விட்டது. அட, மரியாதை ராவண ராஜ்யத்திலேயே போய்விட்டதுன்னு சொல்லி பாபா சொல்றார். பாபா முரளியில இப்படி சொன்னதுனாலதான் மரியாதையே போயிடுச்சான். அதனால அவங்களுக்கு போயிட்டாங்களாம். பாபா சொல்றாரு, மரியாதை ராவண ராஜ்யத்திலே போயிடுச்சு, இப்பதான் மிச்சம் மீதி இருக்குதா நான் சொல்லி பாபா சொல்றாரு. தேக அபிமானத்தில் வருவதால் தனக்கு தானே நஷ்டப்படுத்திக்கிறாங்க. இங்க தேக அபிமானத்துல வந்து ஏதாவது கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க சென்டரை விட்டு. அவங்களுக்கு அவங்களே நஷ்டப்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கோபம் மற்றும் பேராசை கூட குற்றமானவைகளே சொல்லி சொல்றாரு. கோபமா பேசுறது, பேராசையின் காரணமா பணத்தை திருடுறது, எல்லாரும் விட அதிகமா நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது, நிறைய நடக்குது. நிறைய பேர் அந்த மாதிரிலாம் மாட்டிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட்டு. அவங்க துவாபரகத்துலேருந்தே அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே வந்து இங்கேயும் செய்கிறாங்க. பிகே ஆகிட்டோம். அதனால அவங்க அது கூட குற்றமானவைகளே சொல்லி பாபா சொல்றாரு. கண்களால் பொருட்களை பார்க்கிறார்கள். சிலர் வந்து பொருளை பார்த்தாலே நல்லா இருக்குன்னா தூக்கின்னு போயிடுவாங்க. அது அவங்களுக்கு பழக்கமா இருக்கும். அந்த மாதிரி சிலர் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அப்போதுதான் பேராசை ஏற்படுகிறது. பொருளை பார்த்தோன்னே நல்லா இருக்கணும்னே பேராசை வந்துருதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை வந்து தனது மலர் தோட்டத்தை பார்க்கின்றார். இப்ப கடவுளே வந்து மலர் தோட்டத்தை பார்க்கிறாரு. அவரோட அழகான மலர் தோட்டத்தை. என்னென்ன விதமான மலர்கள் இருக்கின்றார்கள். இங்கிருந்து சென்ற பிறகு அந்த தோட்டத்தில் மலர்களை பார்க்கின்றார். சிவ தந்தைக்கு மலர்களை அணிவிக்கின்றார்கள். சிவனுக்கு எல்லா மலரும் அணிவிப்பாங்க.
வாடாமல்லி மலர், என்னென்னமோ மலர், ரோஜா மலர் எல்லாத்தையும் போடுவாங்க. அவரோ நிராகார் சைத்தன்யமான மலர், அவரே மலர் தான், அவருக்கே மலர் போடுறாங்கன்றாரு. இப்போது நீங்கள் முயற்சி செய்து இது போன்ற மலராகின்றீர்கள். அவர் தலையில எதுக்கு மலர் போடுறாங்கன்னா, நம்ம அந்த மாதிரி மலராகணுன்றதுக்காக போடுறாங்க. அவர் வந்து நிராகாரா புள்ளியா இருக்கிறாரு. அவரே ஒரு மலர் தான். ஆனா நம்ம இப்போ முயற்சி செஞ்சு இது போல மலராகிறோம்னு சொல்றாரு. பாபா கூறுகின்றார், இனிமேல் இனிமையான குழந்தைகளே, எது முடிந்து விட்டதோ அதை நாடகம்ட்டு உணருங்கள், யோசிக்காதீர்கள். எவ்வளவு உழைக்கிறார்கள், எதுவுமே நடப்பதில்லை. குழந்தைகளே, எதெல்லாம் நடந்து முடிஞ்சதோ அதெல்லாம் ட்ராமான்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, ஆத்மாவில் சக்தி போயிடும். கவலைப்படாதீங்க. இனிமேல் நம்ம எதை நினைக்கணும்னா பாபாவை நினைக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும், அதை மட்டும்தான் நினைக்கணும். வேற எதுவுமே நினைக்காதீங்க. பழசை நினைச்சிங்கன்னா ஆத்மாவில் பேட்டரி லோ ஆகிடும். எவ்வளோ உழைக்கிறார்கள், எதுவுமே நடப்பதில்லை, தங்குவதும் இல்லை. நம்ம எவ்வளோ உழைக்கிறோம் இல்லையா, எவ்வளோ பேருக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எதுவுமே நடக்கறதில்ல, யாரும் வர்றதும் இல்லை, தங்கறதும் இல்லை. இங்கே வந்து ஆட்கள் வந்து தங்கறதும் இல்லை, ஓடி போயிடுறாங்க. பிரஜைகள் கூட வேண்டும் அல்லவா? பாபா சொல்றாரு, பிரஜை கூட வேண்டும்ல, சொல்லுங்க. அதனால தான், ஏன்னா அங்கே சொர்க்கத்துக்கு நம்ம போனோம், ராஜாவாகணும்னா நமக்கு பிரஜைகள் வேணும்ல, அதனால ஞானத்தை சொல்லுங்க, வந்தா வரட்டும், வராட்டினா போட்டோம்னு சொல்றாரு. பிரஜைகள் வேண்டும் அல்லவா, சிறிதளவு கேட்டாலும் அவர்கள் பிரஜைகள் ஆகிவிடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. கொஞ்சம் கேட்டாலும் வந்துருவாங்க, ஏழை பிரஜையா வருவாங்கன்னு சொல்றாரு. பிரஜைகள் நிறைய பேர் உருவாக வேண்டும். இப்ப நிறைய பேர் பிரஜைகள் வரணும். அதனால ஞானம் ஒருபோதும் அழிவதில்லை. நீங்க என்ன ஞானத்தை சொன்னாலும் அது அழியாது, எல்லாருக்குமே புத்தியில ஸ்டோர் ஆயிடும், ஒரு நாள் முளைக்கும்னு சொல்றாரு. விதையா விழும், கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு முறை சிவபாபா என்று இதை கேட்டாலும் கூட பிரஜையில் வந்து விடுவார்கள். ஒரு தடவை சிவபாபான்ட்டு கேட்டாலே பிரஜையில வந்துருவாங்கன்னு சொல்றாரு. நாம் எந்த ராஜ்யத்தில் இருந்தோம் அதை மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது உள்ளுக்குள் உங்களுடைய நினைவில் வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம நினைக்க வேண்டியதெல்லாம், நான் சொர்க்கத்துக்கு போக போறேன், திரும்ப அதை நான் அடையணும், அதை மட்டும்தான் நினைக்கணும். அதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். முற்றிலும் துல்லியமாக சேவை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், பாபா எல்லாமே அக்யூரேட்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. டிராமா படி எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குது சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தை மகியா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிவாலயத்திற்கு போவதற்காக இந்த விகாரங்களை வெளியேற்ற வேண்டும். இந்த விகாரி உலகத்திலிருந்து மனதை விலக்கி கொண்டே போக வேண்டும். சூத்திரர்களின் சங்கத்திலிருந்து விலக வேண்டும். மற்றவங்க அந்த கலியுகத்தில் வாழறவங்க கூட சேர்ந்துட்டு அவங்கள மாதிரியே வாழக்கூடாது. இந்த விகாரி உலகத்துலேருந்து மனசை விளக்கிடுங்க, ஏன்னா இது எதுவுமே கூட வராது, எல்லாமே அழிய போகுதுன்ட்டாரு. இரண்டாவது பாயிண்ட்டு, எது முடிந்ததோ அதை நாடகம்ட்டு புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே யோசிக்கக்கூடாது. ரொம்ப யோசிக்காதீங்க, அப்புறம் மனசு வந்து கவலை ஆயிடும். நடந்து முடிஞ்சதே யோசிச்சிங்கன்னா கவலையாகி ஆத்மால பேட்டரி லோ ஆயிடும். அகங்காரத்தில் ஒருபோதும் வரக்கூடாது, ஈகோவே உங்களுக்கு வரக்கூடாது. அறிவுரை கிடைக்கின்ற போது பயந்து விடக்கூடாது. பாபா அட்வைஸ் பண்ணுறாருன்னா நம்ம பயந்து போயிடக்கூடாது சொல்லி பாபா சொல்கிறாரு. எல்லாம் நன்மைக்கு தான் பாபா நமக்கு சொல்கிறாரு, பயந்து விடக்கூடாது. வரதானம், மகிழ்ச்சியின் பொக்கிஷங்களினால் நிறைந்தவராகி துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியினுடைய தானம் கொடுக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுக. நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். அதனால் இப்போ நம்ம மகிழ்ச்சியை நிரப்பிக்கணும். பாபா நினைவிலே இருந்தாலே மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியின் பொக்கிஷங்கள்னால நிறைஞ்சு துக்கமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்களே, இப்போ எல்லாருமே துக்கத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சியினுடைய தானத்தை கொடுக்கணும், குப்தமாக கொடுக்கணும். நம்ம எப்படி கொடுக்கணும்? சுகம் வாங்கி பாபா அவங்களுக்கு சுகம் கொடுக்கணும். துக்கமான ஆத்மாக்களுக்கு இதெல்லாம் எண்ணங்கள் மூலமாக செய்யணும். அதுக்காக மகிழ்ச்சியாக இருக்கன்னு போயிட்டு அவங்க முன்னாடி சிரிக்கக்கூடாது. அவங்களே துக்கமாக இருக்கிறாங்க, நம்ம போய் சிரிச்சிட்டு இருந்தோம்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. அதனால் மனதின் மூலமாக தான் இந்த சேவை செய்யணும். சுகம் வாங்கி அவங்களுக்கு சுகம் வந்து வைப்ரேஷனாக போயிட்டே இருக்குன்னு மனசால நினச்சா போதும். துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியினுடைய தானம் கொடுக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாவாக ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த சமய உலகத்தில் ஒவ்வொரு நேரமும் துக்கம்தான் இருக்கின்றது, மற்றும் உங்களிடம் ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சி இருக்கின்றது. இப்போ நம்ம உலகமே ஒரே துக்கமாக இருக்கு, ஆனால் நம்ம அந்த துக்கத்தில் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏன்னா கடவுளுடைய மகா வாக்கியத்தை கேட்டுக்கிட்டு கொஞ்சமாவது சிரிச்சிட்டு இருக்கிறோம், ஆத்ம உணர்வுல சந்தோஷமா இருக்கிறோம்.
எனவே துக்கமான ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதனால நமக்கு சுகம் வருது இல்லையா, அந்த சுகத்தை அதிர்வலைகளா வைப்ரேஷன்ஸா அவங்களுக்கும் கொடுக்கணும். இது அனைத்தையும் விட பெரிதிலும் பெரிய புண்ணியமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்தினர் மகிழ்ச்சிக்காக எவ்வளவு நேரம் செல்வத்தை எல்லாம் செலவு செய்யறாங்க. அவங்க பாருங்க, பீச்சு போவாங்க, மகிழ்ச்சியா இருக்கணுன்றதுக்காக வெளியே கூட்டி போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, செலவுலாம் செய்றாங்க. மற்றும் ஆனா உங்களுக்கு பாருங்க, சகஜமாக அழிவற்ற மகிழ்ச்சியினுடைய பொக்கிஷமே கிடைச்சிடுது. நம்ம வீட்ல இருந்துகிட்டே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா நமக்கு கிடைச்சது அழிவற்ற பொக்கிஷம். மகிழ்ச்சியினுடைய பொக்கிஷமே கிடைச்சிருச்சு. மகிழ்ச்சி கடலே நமக்கு கிடைச்சிட்டாரு. நம்ம ஞானத்தை கேட்டு சந்தோஷப்படுறோம், பாபாவை நினைச்சு சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். பொக்கிஷமே நமக்கு கிடைச்சிச்சு. இப்போது என்ன கிடைத்திருக்கிறதோ அதை பகிர்ந்து கொடுத்து கொண்டே செல்லுங்கள். உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். பகிர்ந்தளிப்பது என்றால் அதிகரிப்பது. நம்ம கொடுத்தோம்னா, அப்பயே சொல்லியிருக்காருல, இறக்க இறக்க கிணறு ஊறும், சுரக்கம் சொல்லுவாங்க. கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் அது அதிகரிக்கும். அதனால பகிர்ந்தளிப்பது என்றாலே அதிகரிப்பதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவர்களுக்கு ஏதோ சிரேஷ்ட பிராப்தி கிடைத்துள்ளதால் தான் மகிழ்ச்சி உள்ளது என்று யாரெல்லாம் சம்பந்தத்தில் வருவார்களோ அவர்கள் அனுபவம் செய்வார்கள். நம்ம கிட்ட கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க, இவங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்குது, அதான் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்ட்டு புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: அனுபவி ஆத்மா ஒருபோதும் எந்த விஷயத்திலும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். அவர் எப்போதும் வெற்றியாளராக இருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாங்க. ஒரு அனுபவசாலினா என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே ஒரு தடவை அனுபவம் இருக்கும், எங்கேயாவது போய் ஏமாந்துருந்தாலும் நமக்கு அனுபவம் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான், இப்போ மாயா கிட்ட நம்ம அனுபவம் பட்டுட்டோம்னா, ஒரு தடவை ஏமாந்துட்டோம்னா திரும்ப நம்ம ஏமாறக்கூடாது. அந்த மாதிரி அனுபவசாலி ஆத்மா ஒருபோதும் எந்த விஷயத்துல ஏமாற மாட்டாங்க. அவங்க எப்பவுமே வெற்றி அடைவாங்க, வெற்றியாளராக இருக்கின்றாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனுபவினா பாபா அவருடைய சக்திகள், குணங்கள் இதெல்லாம் அனுபவம் பண்றவங்க எந்த விஷயத்திலுமே ஏமாற மாட்டாங்கன்னு கூட அந்த மீனிங்ல கூட பாபா சொல்லியிருக்கிறாரு. அவங்க எப்பவுமே வெற்றியாளரா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.